வணக்கம் மக்களே, வெல்கம் டு மித்ராவின் பார்வை. நான் உங்கள் மித்ரா ஃப்ரம் ஸ்வீடன். இன்னைக்கு நம்ம வந்து எஸ்எஸ்ஆர் சீக்ரெட் டைரி பார்ட் 17 wolf in sheep skin. நேற்று வந்து பார்ட் 16ல wolf in sheep skin படித்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷன் நேற்று வந்து ஒரு 2 ஸ்லைட்ஸ் படிக்க முடியல, அதனால அது சொன்ன தீபக்கும் சியா அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இப்போ அதோட கண்டினியூவேஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதோட கண்டினியூவேஷன் வந்து இப்போ அதுக்கு முன்னாடி சின்ன ரீகேப் என்ன நடந்தது அந்த ரீகேப்பும் சொல்ல போறேன். அந்த ரீகேப் சொல்றதுக்கு முன்னாடி இங்க வந்த வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு ஹாய் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் விஜயும் இது ஐ வில் ஜஸ்ட் டேக் விஜய் இன்சைட். ஹலோ விஜய், வணக்கம். வணக்கம், நமஸ்தே, வந்தனம். எஸ், இங்க இருக்கிற வியூவர்ஸ் நம்ம 2 பேருமே ஒரு ஹலோ சொல்லிடலாம். நீங்களும் சொல்லிடுங்க. ஜானு, ஹலோ ஜானு. வெல்கம் ஜானு. ஹாய் மேகிகா, வணக்கம் மேகிகா, வெல்கம். ஹாய் தீபக் தம்பி, தேங்க்யூ ஸோ மச். நேற்று வந்து நீங்களும் சிஎம்மாவும் வந்து எனக்கு அந்த கரெக்டான டைம்ல அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. பிகாஸ் அது கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கும், நாங்கள் அதை கவனிக்கலன்னா. அது ரொம்ப நன்றி. ப்ளஸ் உங்களோட டெடிகேஷன், நீங்க எவ்வளோ டெடிகேஷன் காட்டுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. பிகாஸ் அங்கேயும் படிச்சிருக்கீங்க, அப்புறம் இங்கேயும் வந்து லிசன் பண்றீங்கன்னா நீங்க எஸ்எஸ்ஆர் டைரி மேல எவ்வளோ அக்கறை வச்சிருக்கீங்க, அவரோட சொல்ற மெசேஜ் வந்து எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ட் புரியுது உங்களுக்கு. அதை நீங்க கரெக்டா எல்லாருக்கும் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப நன்றி. எனக்கு ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஹேவ் அ பிரதர் லைக் யூ. அண்ட் மகேஸ்வரிமா, உங்களுக்கும் பெரிய நன்றி. எனக்கு கரெக்டான டைம்ல நீங்க 2 பேருமே எனக்கு சொன்னீங்க. ஹாய் லிட்டில் பிரின்சஸ், வெல்கம் வெல்கம்மா. அண்ட் சதீஷ், ஹலோ சதீஷ், ஹாய், வெல்கம். எஸ், உங்களுக்கும் அக்கா சொல்றாங்க குட் ஈவினிங் சொல்லியிருக்காங்க, நீங்க அப்புறமா சொல்லிடுங்க. மகேஸ்வரிமா வணக்கம். அண்ட் செரில் சிஸ், செரில் ஸ்மித் சிஸ், வணக்கம், வெல்கம் வெல்கம். அண்ட் எஸ், ஸோ டிஸ்க்ளைமர் நான் சொல்லிடுறேன். நான் வந்து தமிழ்ல சொல்றேன், விஜய் வந்து இங்கிலீஷ்ல டிஸ்க்ளைமர் ஹிந்திலையும் சொல்லிடுவாரு. ஸோ இந்த ஸ்லைட்ஸ் நாங்கள் படிக்க போகிற சுஷாந்த் சிங் சீக்ரெட் டைரிஸ் இருக்கீங்களா, இது டிஜிட்டல் சீக்ரெட் டைரிஸ் வந்து இந்த பேஜஸ் தீப்தி மேம் வந்து அவங்களோட ட்விட்டர் பேஜில் வெளியிட்டிருக்காங்க. அவங்களோட ப்ரியர் பெர்மிஷனோட இதை நாங்கள் எடுத்து நாங்கள் படிக்கிறோம். இதை படிக்கிறதுனால சுஷாந்தோட மெசேஜ் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும், அவர் பண்ண ரிசர்ச் வந்து எல்லாருக்குமே ரீச் ஆகணும். ஏன்னா நம்மளோட அடுத்த தலைமுறைக்காக வந்து அவர் உயிரை விட்டுருக்காரு. அவரை மாதிரி நிறைய பேர் உயிரை விட்டுருக்காங்கிறதையும் வந்து அதில் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ நம்மளோட கடமை நம்மளோட இந்தியாவை கிளீன் பண்றது, பிளஸ் ஒரு நல்ல இடமா, மக்கள் வாழ்றதுக்கான ஒரு சந்தோஷமான இடமா நம்ம வந்து அதை மாற்றி அமைக்கணும். அது நம்ம கையில இருக்கு. ஏன்னா அந்த ரிசர்ச்சை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. நான் என்ன போட்டிருக்கணும் அதை மட்டும் நீங்க படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்களும் உங்க பார்ட்டுக்கு ரிசர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில நாமளும், நம்மளுக்கு தெரிஞ்சு எல்லாருமே இங்க வரவங்க எல்லாருமே வந்து எனக்கு நிறைய சப்போர்ட்டிவாகவும் இன்ஃபர்மேஷன், எனக்கு நிறைய புரியாது. ஏன்னா நம்ம வந்து அவ்வளவா வடநாட்டு சைட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப சேகரிச்சது இல்லை. படம் பார்க்கறதோட சரி. அந்த டைம்ல இப்போ சுஷாந்த் இறந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய உண்மைகள் வெளியில வருது. ஸோ இதுதான் வந்து ஒரு கரெக்டான டைம் நம்ம வந்து போராடுறதுக்கு, எல்லாரும் யுனைட்டடா இருந்து ஸோ ஜஸ்டிஸ்க்காக நம்ம போராடணும் அப்படின்னு ஒரு சமூக அக்கறையில தான் நம்ம வந்து இதை பண்ணிட்டு இருக்கோம். இங்க வர எல்லாருக்குமே அந்த சமூக அக்கறை இருக்கு. அதனாலதான் வந்து நான் உங்களுக்கும் தயவு செஞ்சு நீங்க உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுதோ அதை ஷேர் பண்ணுங்க. பிளஸ் இங்க நம்ம சொல்ற இன்ஃபர்மேஷனும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அதை தான் நான் ரெக்வெஸ்டா வைக்கிறேன். ஸோ விஜய் வந்து நான் ரீகேப் சொல்லிடுவா, இல்லை நீங்க ஹாய் நான் வேற ஏதாவது நீங்க டிஸ்க்ளைமர் சொல்லிடுங்க, நான் அப்புறமா ரீகேப் சொல்லிடுறேன். Yeah, okay, sure. जैसे अभी मित्रा जी ने भी कहा, okay, first वनकम, नमस्ते once again to எல்லாருக்கும். और जैसे अभी मित्रा जी ने डिस्क्लेमर कहा, मैं भी उसे एक बार हिंदी में कह देता हूँ. जो भी पेजेस हम दोनों आज यहाँ पढ़ रहे हैं और पहले भी हमने पढ़ा है, वो सारे के सारे पेजेस हमने दीप्ति जी के ट्विटर हैंडल पेजेस से उनके परमिशन के बाद ही हमने लिया है, और उसे हम लोग यहाँ पे पढ़ रहे हैं और ट्रांसलेट कर रहे हैं तमिल और हिंदी में. सो इसमें इसमें हमारा कोई भी पेजेस नहीं है, हमारा कोई भी मैसेज जैसा नहीं है, लेकिन ये सारे पेजेस हमने आके उन्हीं के परमिशन से लिया है, और हम उसे ट्रांसलेट दोनों लैंग्वेज में कर रहे हैं. और यस मित्रा जी, जैसे गिव अ स्मॉल रिकैप फ्रॉम. Okay, yeah, I will give the எக்ஸாக்ட்லி. ஸோ என்ன ரீகேப் என்னன்னா, நம்ம வந்து நேற்று படித்த மெசேஜில் வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புட் வந்து அவர் பண்ணுற ரிசர்ச்காக அவர் வந்து ஒருத்தரை மீட் பண்ணுறாரு. அவர் தான் வந்து மகேஷ் பட். அவர் வந்து இவருக்கு சில இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன், ஆனாலும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட நான் கொடுப்பேன். நீ வந்து நான் கொடுக்கணும்னா நான் உனக்கு நான் சொல்கிற மாதிரி தான் செய்யணும். நீ வந்து எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். நீ என்னென்ன செய்யறியோ அது எல்லாமே எனக்கு வந்து அந்த டைமில் கரெக்டாக மென்ஷன் பண்ணிடணும். இப்படிலாம் நீ என்னோட கண்டிஷனுக்கு ஓகேவா இருந்தால் தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். முக்கியமான விஷயம், அடுத்த மீட்டிங்லேருந்து நான் என்ன சொல்ல
சொல்ல போறேன், நீ உனக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அது ரியா மூலியமா தான் உனக்கு வந்து சேரும், நான் வந்து டைரக்டா உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில கண்டிஷன்ஸ் அப்படின்ட்டு போட்டு அவர் வந்து இவர்கிட்ட பேசுறாரு. இவரும் என்ன சொல்றாருன்னா, மகேஷ் பட்டை பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. முதல்ல பார்க்கும்போது இவரை அப்படியே நல்லவங்க நம்ம நம்பிடுவோம், அவ்வளோ அந்த அளவுக்கு வாயில சக்கரை வச்சு பேசுற ஆளு, பிளஸ் அவரு நான் கடவுளே கீழே வந்து பார்த்தா கூட இவர் வந்து தப்பான ஆளு நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு இம்ப்ரெஷன் கொடுப்பாரு இவரு எல்லாருக்கும். ஸோ அது வந்து நம்மள வந்து இவர் மேல இருக்கிற இவர் மேல ஒரு டவுட்டே வராது, அந்த அளவுக்கு வந்து இந்த ஆள் அந்த மாதிரி. ஆனா எனக்கு ஒருத்தர் வந்து ஒரு எது கொடுத்தாரு, ஐ மீன் என்ன கொடுத்தாரு, ஒரு க்ளூ கொடுத்தாரு, அட்வைஸ் ஆர் க்ளூ, அட்வைஸ் கொடுத்தாரு. அது என்னன்னா, நீ வந்து எப்பவுமே இனிஷியல் ஸ்டேஜ்ல யாரையும் நம்பாத, சோ நீ வந்து எல்லாத்தையும் வந்து லிசன் பண்ணிக்கோ, தலையாட்டு, சிரிச்சுக்கோ, அவ்வளவுதான். நீ வந்து எதையுமே வந்து அவங்களோட ஈகோ ஹர்ட் பண்ற மாதிரி எந்த கொஸ்டின்ஸோ இல்ல வந்து அகேன்ஸ்டாவோ பேசிடாத அப்படின்னு சொல்லும் போது அப்போ அது சொன்னாரு, ஆமா இந்த அட்வைஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. சோ வந்து நான் வந்து இவரை வந்து சொல்றதெல்லாம் நான் ஒரு ஹாய் ஹலோ கிடையாது, எடுத்த உடனே வந்து நம்ம என்ன விஷயத்தை கேட்க போறோமோ அதுக்கே டைரக்டா வந்துட்டாரு. என்ன நீ உன்னோட ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா இந்த பாலிவுட் பத்தி அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ இது இவரு மேல அதனால எனக்கு கொஞ்சம் டவுட் வருது, எனக்கு சஸ்பிஷியஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரை பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அதே மாதிரி அவரும் வந்து இந்த குல்ஷன் குமார் பத்தியும் கொஞ்சம் திவ்யா பாரதி பத்தியும் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த குல்ஷன் குமார் வந்து எப்படி இறந்தாரு, அவரோட நதீம்க்கும் அவருக்கும் உள்ள சம்பந்தம், நதீம் வந்து என்னென்ன பண்ணாரு, அதாவது எதுக்கு குல்ஷன் குமாரை வந்து சாகடிச்சாங்க, 2 காரணம். ஒண்ணு வந்து நதீம் வந்து தாவூத் அவங்களோட கம்பெனியை வந்து பாலிவுட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு குல்ஷன் குமாருக்கு தெரியாம சில இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது மணி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து அவங்க போடுறாங்க. அதை வந்து அந்த அந்த பெர்சன்டேஜ் எல்லாமே குல்ஷன் குமார் தெரியாம பாத்துக்கிறது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னவா இருக்கும்னா, ஒரு நிமிஷம், இன்னொரு விஷயம் என்னவா இருக்கும்னா, அந்த பர்டிகுலர் குல்ஷன் குமாரை பத்தி, அவரை பத்தி, அவரோட சீக்ரெட்ஸ், அவரோட பிளஸ், அவரோட மைனஸ், அவரோட என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு, அவரோட டைமிங் ஸ்கெடியூல்ஸ், எங்க போவார் எங்க வருவார், இது எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து I'm really sorry guys. Yeah. மன்னிக்கவும், தடங்களுக்கு மன்னிக்கவும். ஸோ என்ன விஷயம்னா, அவர் என்ன சொல்ல, செகண்ட் பார்ட் வந்து குல்ஷன் குமாரோட விஷயங்கள் தான், அதாவது அவரோட சீக்ரெட்ஸ் பத்தி இவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதாவது நதீம் வந்து தீவுட் கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அதனால அவரை பிளாக்மெயில் பண்ணலாம், இல்ல அவரை கைக்குள்ள போட்டுக்கலாம். அவர் மூலியமா நிறைய விஷயங்கள் பாலிவுட்ல நடந்து அவருக்கும் வந்து அந்த கமிஷன்ஸ் கிடைக்கும். இந்த 2 விஷயத்துல ஏதோ ஒரு விஷயங்கள் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இந்த மகேஷ் பட் வந்து சில இன்ஃபர்மேஷனை வந்து சுஷாந்த் கிட்ட கொடுக்குறாரு. ஸோ அப்புறம் திவ்யா பாரதி எப்படி இறந்தது, எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்றேன், எனக்கு இவ்வளவுதான் தெரியும், எனக்கு வந்து பெருசா ரொம்பலாம் தெரியாது, நான் கேள்விப்பட்டதை வரைக்கும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தொடங்குறாரு. இதுதான் வந்து நம்ம நேத்து வரைக்கும் பார்த்தோம். இப்போ திவ்யா பாரதியோடது வந்து இன்னும் கண்டினியூ பண்ண போறோம். அவங்களோட சில விஷயங்கள் வந்து இன்னும் நம்ம பேசல, அதை நம்ம கண்டினியூ பண்ண போறோம். இப்போ விஜய் வந்து he will take over. यस मित्रा जी, थैंक्स. इसमें छोटा सा रिकैप मित्रा जी ने अभी भी दिया. पिछले जो स्लाइड्स में हमने कहा था, पहले जब सुशांत भाई आके महेश भट्ट से उनकी जो पहली मुलाकात हुई थी, उस मुलाकात के बारे में सुशांत कह रहे हैं. और उन्होंने ये भी कहा है कि कैसे महेश भट्ट पहली मुलाकात में ही सब कुछ डायरेक्टली क्वेश्चंस में पूछने लगे और उनकी हेल्प करने लगे. उन्होंने गुलशन कुमार और दिव्या भारती के केस के बारे में बहुत सी जानकारियां दी सुशांत को, और कैसे सुशांत ने उन्हें पहली मुलाकात में ऐसा इतने अच्छी तरह महेश भट्ट ने अपना ये क्या इंट्रोडक्शन दिया कि सुशांत बिल्कुल समझ ना पाए कि ये बंदा इतना जेन्युइन है, इतना साफ है. लेकिन फिर भी सुशांत ने यही लिखा कि ये बंदा बहुत ही खराब है, और बहुत ही इसमें, जैसे पहले उन्होंने कहा था कि आपको दो तीन तरीके के बंदे मिलेंगे, जिसमें ये दूसरे तरीके के बंदे हैं जो आके आपको मदद करने की कोशिश करेंगे, लेकिन बिल्कुल आपसे मुंह के सामने मदद करेंगे, लेकिन पीछे आपको धोखा देने की पूरी कोशिश करेंगे. और उन्होंने काफी कुछ गुलशन कुमार और दिव्या भारती के बारे में बताया था. एक्चुअली हमने कला के 2-3 पेजेस हमने मिस कर दिए थे, जिसे लकीली हमारे 2 व्यूअर्स ने बताया था कि हमने पेजेस मिस कर दिए हैं. तो उन्हीं पेजेस को आज हम पढ़ने वाले हैं, और वो पेजेस पूरे के पूरे आके दिव्या भारती के बारे में ही महेश भट्ट जो सुशांत को खबर दे रहे हैं उसके बारे में आज हम पढ़ने वाले हैं. तो चलिए डायरेक्टली चलते हैं पेजेस में. और या वांगे पेजेस को बोला. दिव्या भारती. Even before I start writing it here, let me give you some idea how the next few slides are going to be. Actually ये पेज मैंने
कल पढ़ लिया था, बट ये पेज में थोड़ा फास्ट पढ़ूंगा क्योंकि ये पेज मैंने कल ही पढ़ लिया था, बट कंटिन्यूएशन के लिए आज मैं दोबारा पढ़ रहा हूँ. இந்த பேஜ் ஆக்சுவலா நேத்தே படிச்சுட்டேன்னா, பட் ஒரு கண்டினியூஷனுக்காக இது கொஞ்சம் இந்த பேஜ் மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்றேன். கொஞ்சம் ஃபாஸ்டா படிப்பேன் இந்த பேஜ், ஸோ ஜஸ்ட் bear with me. Divya Bharti. Even before I start writing it here, let me give you some idea how the next few slides are going to be. Whatever is being written in capital letters are Mahesh Bhatt's words, and what are written in small letters are mine. Divya Bharti, if what I have heard around her has to be believed, then the reason for her death and the reason she was killed and how the matter died down is she was a big pain to someone who is very powerful in the industry, and her ego got her down. Her ego got her down? Sushant says. Mahesh Bhatt says, yes, you cannot blame the woman. She was very choosy of her roles and always was very much conscious of the characters she wanted to play on the screen. No matter she was very, very young, but she was very mature for the choices she made. And yes, she was one person who was a standout and never really bothered if she got to work or not till the parameters didn't match with her principles. The woman was very strong individual and always did what was right. This never went good with a lot of people, and things never seemed right between her and Sajid. If I remember it correctly, after the premiere of her movie Balwan, she had gotten into a tiff with the producers of the movie, and they very much seemed visibly upset with her after this. Visibly upset? Yes, visibly upset. The body language and the way they lost it on her, it was like a strike of thunder in those words which come out of their mouth. Words, what is it? Sushant asks. Words, what is it, sir, that you want to portray? Mahesh Bhatt says, I think I need to explain it a little further. Vishwatma, the movie, have you watched it? Sushant says, didn't watch it that closely, but yes, I do like some songs in it. Mahesh Bhatt says, no, nothing much in particular, but yes, this is the movie in which Pooja too has acted with her, and Pooja speaks a lot about her in. I recollect her saying that Divya was supposedly approached by some directors who rejected her in the past, and this time round, she was the one who was rejecting Pooja. She said no to the she said no on the face even without listening to one word further, and got a few in the industry annoyed. But she was one of the top heroines on the list of a lot of producers, directors. Then, and her attitude and her choices got a lot of wrath unleashed on her. Sushant says, what is the point you're trying to make? Mahesh Bhatt says, the point that I want to make is that producers of Balwan, Raju, was getting constant threats from the industry to try and make her see reason and don't get carried away with her success. And there are some teams with whom she has misbehaved. I need to mention this, despite telling misbehaved, she misbehaved very badly to emphasize on the tension it had created. So I will, next slide. Sushant is asking, tensions it had created? Mahesh Bhatt says, yes, the tensions it had created because if sorry the Vijay, happenings... sorry Vijay, இது வந்து இப்போ வந்து புதுசா படிக்கிற ஸ்லைடு. Yeah, this is the next new slide. Yeah, slide yes, 22. Okay. So, okay, right. Thank you. Yeah. I start once again. Sushant says, tensions it had created. Mahesh Bhatt says, yes, the tensions it had created because if the happenings around her are to be believed, her rejection of roles and also her professional association had raised a lot of eyebrows that a yesterday's girl is dictating terms onto her, and then it was decided that theories around her self-harming and some other conspiracies around her should be spread so that her popularity comes down, and this will be one way to teach her a lesson and show her that she has to be grounded and she is the slipper on our feet, not the cap on our heads. Sushant says, I'm getting a little confused, sir. Mahesh Bhatt says, see, what happened was she was going on her own royal path, not really concerned or worried about anything else. And this was sowing the seed of jealousy in lot of minds.
I should be really open to you that at one moment in time, Pooja too was jealous of her, but then it was innocent jealousy. Sushant says, "Is there something called innocent jealousy too, sir?" Mahesh Bhatt says, "My God, my dear boy, what I meant to say was Pooja was just a little jealous and never had any criminal intentions on her. But the people who did were Nadeem Akhtar. This man later was involved in Gulshan Kumar conspiracy too. And if I go by my instinct and what I have heard, it is because Gulshan Kumar was revolving around the Mumbai blast and had somehow connected that one of the reasons for Divya's death is around this too. Gulshan, I'll repeat this one once again. That one of the reasons for Divya's death is around this too. Gulshan Kumar was put to rest and the blame was shifted to extortion anyways. Shifted to extortion. Anyways, that's a total different story altogether, and yes, it needs individual attention around it. Sushant says, I get it, sir. Sushant is saying now everything. Let's take a stop here because I had mentally made a note of my own set of questions by now and was actually beginning to get bored because by now I was not sure what is going on. I had my own questions and the way this person was answering, I was not sure as to why is he answering in a way as if the questions I had prepared for this meeting with him have already reached him, and why are his words giving me a feel that he is not speaking in the current moment but is repeating some dialogues and is giving me a feel that these answers are scripted. I was not sure here, but yes, I needed to study this man, to do some homework around him, because not just one, but there were more than one instances where this man involvement was clear, and if this man has information around these incidents, then my work would be much easier. As I have told earlier, I was mentally well prepared to make sure that my head was nodding and my face wore beautiful expressions. After all, if someone would ask me once, this comes out to be to the world, which was your best experience in acting, I would without any second thought say the meeting with Mahesh Bhatt. The way the man was explaining, my God, this man is a director not just on the reel, but in the real life too. The meeting with this man made me understand. At the end of the slide. Mitra ji. ரைட். ஸோ வந்து இப்போ மகேஷ் பட்டோட கான்வர்சேஷன் வித் சுஷாந்த் சிங்கோடது கண்டினியூ ஆகுது. அவர் வந்து திவ்யா பாரதி பத்தி கொஞ்சம் சொல்றாரு. திவ்யா பாரதி வந்து எப்படி வந்து அவங்களோட டெத்துக்கான ரீசன்ஸ் வந்து எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, முதல்ல வந்து அவங்க ரோல்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த ரிஜெக்ட், அதாவது சில ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க திவ்யாவை. இப்போ வந்து அவங்க நம்பர் 1 பொசிஷன் வந்ததுக்கு அப்புறமா ஷீஸ் பிகம், அதாவது டாப் ஆக்ட்ரஸஸ் ஆனாங்க. அந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து அந்த யாரெல்லாம் அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்கள இவங்க ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் பட் சொல்றாரு சுஷாந்த் கிட்ட. சோ அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பேரோட ஈகோ இதுல வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு. நேத்து வந்தவ இன்னைக்கு நம்மள வந்து வேணான்னு சொல்றா, நம்மள தூக்கி எறிறா, நான் எவ்வளவு திமிரு இருக்கும். சோ இவளுக்கு வந்து என்னன்னா ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும். அவ நினைச்சிட்டு இருக்கா அவ பெரிய டாப்னு சொல்லிட்டு. சோ அவளை வந்து நிறைய கான்ஸ்பிரேசி தியரிஸ் எல்லாம் போட்டு இவளை வந்து ஏதோ, அதாவது அவங்க மேல பழி போட்டு அவங்க நிறைய தியரியை உருவாக்கி இவங்களை கீழே, அதாவது அவங்களோட ஃபேம்ல இருந்து கீழே இறக்கி, உச்சத்துல இருந்து கீழே இறக்கி அவங்களை வந்து அசிங்கப்படுத்தணும், நிறைய ரூமர்ஸை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. சோ அவ வந்து அவளுக்கு தெரியணும், அவ வந்து ஒரு செருப்பு, அவ வந்து தலையில வைக்கிற கேப்போ இல்ல கிரீடமோ கிடையாது, அவளை புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ சுஷாந்த் வந்து இன்டரப்ட் பண்ணி, எனக்கு புரியல சார் என்ன சொல்றீங்கன்னு, இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் பட் கிட்ட கேட்கிறாரு. அப்போ மகேஷ் பட் சொல்றாரு, இதுல என்ன புரியாம இருக்கிறதுக்கு, அவங்க அதாவது எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணா இல்லையா, அதாவது திவ்யா பாரதி வந்து ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல எல்லாரையும், அது வந்து அவங்க வந்து, அதாவது அவ வந்து ராயல் பாத்துல நடக்கிறதா அவ நினைச்சிட்டு இருந்தாங்க. சோ அவங்க வந்து இந்த மாதிரி பெரிய, அதாவது நான் தான் வந்து டாப், நான் தான் மகாராணி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது கிடையாது. அது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு வருத்தத்தை கொண்டு வந்தது. பிளஸ் வந்து ஒரு பொறாம குணத்தை உருவாக்குச்சு மத்தவங்களுக்கு. இவ வந்து இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல வந்து இவ்வளவு டாப்ல வர முடியும், வந்து நம்மளெல்லாம் வந்து மதிக்க மாட்டேங்கிறாள். அந்த பொறாம குணத்தோட விதையை வந்து விதைச்சிருக்கு எல்லாரும்
அது மனசுலயும். ஸோ அதை தான் வந்து இவங்களை வந்து சாகிறதுக்கான காரணமும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொறாமை குணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா பூஜாக்கும், அதாவது அவரோட மகள் மகேஷ் பட்டோட மகள் பூஜாக்கும் வந்து லைட்டா ஜெலசி இருந்திருக்கு திவ்யா மேல. ஆனா அந்த ஜெலசி வந்து ஒரு சாதாரண இன்னசென்ட் ஜெலசி தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் கேட்கறாரு, அது என்ன இன்னசென்ட் ஜெலசி, ஜெலசில கூட இன்னசென்ட் ஜெலசி ரொம்ப கஷ்டமான ஜெலசி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுஷாந்த் கேட்கிறாரு. அதுக்கு வந்து மகேஷ் பட் சொல்றாரு, ஆமா இன்னசென்ட் ஜெலசிலாம் இருக்கு, என்ன நீ சின்ன பையனா இருக்கு இது கூட தெரியாம. இன்னசென்ட் ஜெலசினா அந்த அளவுக்கு பெரிய ஹார்ம் கிடையாது, கிரிமினலா திங்க் பண்ற அளவுக்கு எல்லாம் கிடையாது. ஆனா கிரிமினலா திங்க் பண்ற அளவுக்கு ஒருத்தன் இருந்தான், அவன் தான் வந்து நதீம் அக்தர். சோ அவன் வந்து அவன் மேலதான் வந்து எல்லாருக்குமே என்ன சந்தேகம் போச்சு, இவன் தான் வந்து ஏதாவது பண்ணிருக்கலாம். ஏன்னா அந்த டைம்ல அவனுக்கும் குல்ஷன் குமாருக்கும் ப்ராப்ளம் இருந்தது. குல்ஷன் குமாரோட மர்மமான அதாவது அவரோட கொலையில கூட நதீம் அக்தரோட கை வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. பிளஸ் வந்து மும்பை பிளாஸ்ட்ல வந்து நதீம் வந்து ஒரு பெரிய குற்றவாளி. சோ அதை வந்து குல்ஷன் குமார் வந்து நோண்ட ஆரம்பிச்சாரு. அதை வந்து தோண்ட ஆரம்பிச்சு அதை பத்தி விசாரிக்கும் போது குல்ஷன் குமார் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, நதீம் ஷர்மன் அதோட கனெக்டடா இருக்கிறதா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இனிமே வந்து குல்ஷன் குமாரை விட்டு வைக்க கூடாது, சோ அவரை வந்து கொன்னுடணும் அப்படின்னு சொல்லி பிளாட் போட்டு அவரை கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தியரி எப்படி மாத்தினாங்கன்னா, அதாவது அவரை வந்து எக்ஸ்ட்ராக்ஷன், அதாவது மணி, அவர்கிட்ட வந்து காசு, பிளாக்மெயிலிங் இத மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கதையை மாத்திட்டு அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ இது வந்து ஒரு பக்கம். அப்போ சுஷாந்த் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு அவருக்குள்ளேயே வந்து நிறைய கேள்விகள் கேட்டுக்கிறாரு. அவரே தானே யோசிச்சுக்கிறாரு. அதாவது மகேஷ் பட் சொன்னதை வச்சும் மகேஷ் பட்டோட கேரக்டர் வச்சும் அவர் அனலைஸ் பண்றாரு. எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, ஆனா வந்து என்னன்னா எனக்கே சொந்தமா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் கேட்கிற கேள்வி, நான் என்னென்ன கேட்கணும் இவர்கிட்ட, அந்த மகேஷ் பட் கிட்ட என்னென்ன கேட்கணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு முன்னாடியே வந்து முந்திக்கிட்டு இவரே வந்து அந்த கேள்விக்கெல்லாம் நான் கேட்காததுக்கு முன்னாடியே எனக்கு ஆன்சரை சொல்லி என்னோட வாயை அடைக்கிற மாதிரி இருக்கு. சோ அதாவது நான் என்ன கேட்கணும்னு அதுக்கு முன்னாடி இவர் எல்லாம் சொல்லிடுறாரு. இவரை வந்து என்னால நம்பவே முடியல. அவர் என்ன சொல்ல வராரோ அதெல்லாம் என்னால வந்து கொஞ்சம் கூட இவரை பத்தி என்னால ஒரு நல்லவரா நம்ப முடியல. அவர் வந்து என்னன்னா எனக்காக வந்து நான் கேட்கறதுக்காக அவர் கொஸ்டின் ஆன்சர் கொடுக்கல. என்னமோ இது வந்து முன்னாடியே ஸ்கிரிப்ட் பண்ணி, அதாவது ஒரு டயலாக்ஸ் எல்லாம் எழுதி முன்னாடியே கதை திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதி வச்சுட்டு அந்த டயலாக்ஸ் வந்து என்கிட்ட அப்படியே யாரோ சொன்ன டயலாக்கா என்கிட்ட வந்து அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி இருந்தது. சோ இதெல்லாம் முன்னாடி எழுதி வச்ச கதையா இருக்குமோ, இவர் வந்து ஒரிஜினலா சொல்லல, இவர் எல்லாம் பிளான் பண்ணி எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் யோசிச்சு என்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு. சோ அதனால நான் அமைதியாயிடுவேன்ற மாதிரி அவர் நினைக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அதுக்கப்புறமா இன்னும் வந்து நான் தீவிரமா இவரை பத்தி அனலைஸ் பண்ணணும், அதாவது இவரை பத்தி வந்து யோசிக்கணும். ஏன்னா இவர் வந்து இவரை பத்தி நான் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும், அதாவது நிறைய இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இவரை பத்தி. இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, இந்த ஆள்கிட்ட நிறைய விஷயங்கள் எடுக்கலாம், ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஈஸி கிடையாது இவர்கிட்ட வந்து இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் வாங்குறது. சோ நம்ம வந்து ப்ராப்பரா பத்திரமா ஜாக்கிரதையா இவர்கிட்ட இருந்து நம்ம ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துட்டு நம்ம வந்து அவர்கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் திடீர்னு சொல்றாரு சுஷாந்த் வந்து, நல்ல வேளை எனக்கு ஒருத்தர் அட்வைஸ் கொடுத்தாரு இல்லையா, இந்த மாதிரி இந்த மாதிரி ஆள்கள் கிட்ட எல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்து பத்திரமா இருக்கணும், நம்ம வந்து எடுத்த உடனே நம்பிடக்கூடாது, ஜஸ்ட் லிசன் பண்ணணும், அதை வந்து நம்ம வந்து தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டு சிரிச்சுக்கணும், அவங்களோட ஈகோவை ஹர்ட் பண்ணாம இருக்கணும். இதை மட்டும் அவர் எனக்கு சொன்னாங்க பாத்தீங்களா அட்வைஸ், அது நல்லதா போச்சு. சோ அதுதான் நான் இப்ப வந்து ஒர்க் அவுட் ஆகுது எனக்கு. நான் வந்து சினிமால நடிக்கிறத விட என் வாழ்க்கையில இங்கதான் முதல்ல ரொம்ப அதிகமா நடிக்கிறேன் இந்த ஆள் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, மகேஷ் பட் பார்த்தா அவர் வந்து இந்த மகேஷ் பட் மாத்திரம் இல்ல, இந்த மாதிரி அவரை மாதிரி சம்பந்தப்பட்ட ஆட்கள்லாம் எல்லாருமே வந்து ரொம்ப டேஞ்சர் ஆனவங்க. இவங்க வந்து ரியல் லைஃப்ல மட்டும் ஹீரோ எல்லாம் கிடையாதுங்க, ரியல் லைஃப்ல கூட இவங்க ஹீரோ தான். இவங்க வந்து ரொம்ப 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 வந்து டேஞ்சரான ஆளுங்க. இவங்க வந்து ஒரு பிளாட் பண்ணாங்கன்னா அதை வந்து பயங்கரமா கிளீனா செஞ்சிருவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் நீங்க படிக்கிறீங்க மித்ராஜி. ஓ சாரிங்க. ओके थैंक यू। या इसमें इस स्लाइड में सुशांत ने दोबारा महेश भट्ट जो दिव्या भारती के कत्ल और उनके डेथ के बारे में महेश भट्ट आके सुशांत को इंफॉर्मेशन दे रहे हैं। सबसे पिछले स्लाइड में भी वही बताया था और इस स्लाइड में भी यही कहते हैं कि दिव्या भारती का एटीट्यूड, उनका जो काम करने का तरीका था और जिस तरीके से वो आके डायरेक्टर्स और प्रोड्यूसर्स को रिजेक्ट कर रही थी, क्योंकि पहले उन डायरेक्टर्स और प्रोड्यूसर ने दिव्या भारती को मना किया था, उस वजह से दिव्या भारती ने काफी लोगों को फिल्म इंडस्ट्री में नाराज कर दिया था, उनके ईगोज को हर्ट कर दिया। तो काफी लोग यही सोच रहे थे, मिलकर सोच रहे थे कैसे दिव्या भारती को
को सबक सिखाया जाए या कैसे उन्हें पाठ पढ़ाया जाए, उनके बारे में कुछ गलत गलत अफवाहें फैलाई जाएं ताकि ताकि उनकी पॉपुलैरिटी गिर जाए और फिर उन्हें पता चले कि वो आके उनकी वैल्यू क्या है फिल्म इंडस्ट्री में। कल 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 की यही ये कहना है कि कल आई हुई पैदा हुई लड़की बड़े बड़े लोगों को आके बता रही थी कि कैसे काम करना है। तो उस वजह से दिव्या भारती ने काफी काफी दुश्मनी जमा कर ली थी फिल्म इंडस्ट्री में उनके एटीट्यूड की वजह से। तो उसमें सुशांत पूछते हैं हाँ वो तो ठीक है लेकिन और थोड़ा इसके बारे में बताइए। तो उसके बारे में और बताते हुए कहते हैं कि इस वजह से दिव्या भारती ने बहुत लोगों के साथ जेलसी पाली थी। बहुत लोग दिव्या भारती की तरक्की से उनके उनके सक्सेस से बहुत लोग जलने लगे। और उसमें से एक उनकी बेटी पूजा भी एक टाइम पे उनसे जेलस हुआ करती थी, लेकिन वो आके सिर्फ नॉर्मल इनोसेंट जेलसी थी, वो कोई सीरियस जेलसी नहीं थी। तो सुशांत पूछते हैं ये इनोसेंट जेलसी क्या होती है, ऐसी भी कोई जेलसी है क्या करके। तो उसमें महेश भट्ट कहते हैं हाँ हाँ ऐसे इनोसेंट जेलसी यानी सिर्फ साधारण सी जेलसी, उसमें कोई क्रिमिनल इंटेंशन या क्रिमिनल काम करने की चाहत नहीं होती है। लेकिन एक बंदे को थी और जिसने वो काम भी किया था वो है नदीम अख्तर। इस नदीम अख्तर बंदे का दिव्या भारती के डेथ के केस से बहुत बड़ा कनेक्शन है। तो इस बंदे ने ही आके दिव्या भारती के केस में डेथ में बहुत बड़ा हाथ 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 दिया है करके महेश भट्ट कह रहे हैं। और ना सिर्फ उतना ही, इसका आके गुलशन कुमार के डेथ के केस में भी बहुत बड़ा कनेक्शन है। और उसका रीजन बताते हुए महेश भट्ट कहता है कि गुलशन कुमार उस वक्त आके मुंबई ब्लास्ट की बहुत छानबीन कर रहे थे और उन्हें उस वक्त पता चल गया था कि मुंबई और अंडरवर्ल्ड का काफी कनेक्शन है। और इस छानबीन के दौरान उन्हें यह पता चल गया था कि नदीम अख्तर भी आके इस मुंबई ब्लास्ट से जुड़े हुए हैं। और जब ये खबर उन्हें मिली तो जब ये खबर अंडरवर्ल्ड में गई तो उन्हें लगा कि अब गुलशन कुमार को खामोश करना बहुत जरूरी है। और इसी वजह से गुलशन कुमार का भी कत्ल आके इस कनेक्शन के साथ ही हुआ था। लेकिन बाद में उस कत्ल को उन्होंने एक्सटॉर्शन और ब्लैकमेलिंग की तरह उस केस को पूरा बंद कर दिया था। लेकिन यह आके दूसरा एक अलग मैटर है और अलग किस्सा है जिसे बारीकी से बाद में देखेंगे, ऐसा महेश भट्ट कहते हैं। तो उसमें सुशांत कहते हैं ओके सर मैं समझ गया। अब सुशांत लिखते हैं कि सुशांत इस मीटिंग के बारे में लिख रहे हैं कि पहले से उन्हें शुरुआत से उन्हें कुछ कुछ चीज खटक रही थी। उन्हें पता नहीं चल रहा था कि यहाँ पे क्या हो रहा है, इस मीटिंग के दौरान क्या हो रहा है। उनके दिमाग में कुछ कुछ सवाल उन्होंने रखे थे, 10-15 सवाल रखे थे महेश भट्ट से पूछ महेश भट्ट को ये सवाल पहले से ही கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஒரு 2 லைன்ஸ் முன்னாடி போடுங்களேன். महेश भट्ट को ये सवाल पहले से ही मिल गए हैं। और एक सेकेंड, Sorry viewers, sorry for that. Yes, I'm really sorry for that. Yes. Yeah. महेश भट्ट को सुशांत को ऐसा लग रहा था कि महेश भट्ट को ये जो उनके सवाल हैं वो सवाल उन्हें पहले से ही मिल गए हैं और शायद महेश भट्ट पूरी तैयारी के साथ आए हैं या किसी ने उन्हें पढ़ा संभाल के पढ़ा सिखा के भेजा है कि आके तुम आके इन सवालों के जवाब, और इन सवालों के जवाब इस तरीके से दो। क्योंकि पहले से ही सुशांत को लग रहा था कि महेश भट्ट आके कुछ ठीक नहीं लग रहे हैं। उन्हें ऐसा लग रहा था कि जैसे कोई रट्टा मार के आके यहाँ पे इनके सामने सारा ये जवाब दे रहे हैं। और इन्हें ये ऐसा भी किसी ने इन्हें पढ़ा सिखा के भेजा है और उसी को ये सारे जवाब आके महेश भट्ट हम उसके सुशांत के सामने दे रहे हैं। लेकिन सुशांत को एक बात पता चल गई थी कि इस बंदे महेश भट्ट के पीछे और महेश भट्ट पे थोड़ा इन्वेस्टिगेशन अगर किया जाए तो बहुत से बड़े बड़े सवालों के जवाब मिलेंगे। क्योंकि इस बंदे ने जैसे जैसे जवाब दिए हैं और जो इन्फॉर्मेशन दिया है, इससे साफ पता चलता है कि इस बंदे का कनेक्शन काफी गहरा है और काफी कुछ इंफॉर्मेशन जो ये केस के लिए सुशांत को चाहिए वो इस बंदे से महेश भट्ट से मिल सकता है। और इसीलिए महेश भट्ट उस पहले बंदे जिसने एक एडवाइस दिया था कि सिर्फ सर हिलाना और ज्यादा कुछ भाव मत एक्सप्रेशन मत देना, उस बंदे को याद करके सुशांत उसी तरह यहाँ महेश भट्ट के सामने बैठ के अपना सर हिला रहे हैं और मुंह पे एक बड़ी सी हंसी रखी है और कहते हैं कि बस इसी ने आके मुझे बहुत बहुत हेल्प किया
और दूसरी एक बात भी कहते हैं कि अगर कोई मुझसे पूछे कि आगे मेरी मेरी लाइफ में मैंने सबसे बड़ी अच्छी एक्टिंग कब की थी, तो सुशांत बिना किसी सोच के कहेंगे कि महेश भट्ट के साथ जब उनकी पहली मुलाकात हुई थी तो उस वक्त उन्होंने बहुत अच्छी एक्टिंग की थी। और महेश भट्ट भी आके कुछ कम एक्टर नहीं है, वो ना ही वो जिस तरह से वो फिल्मों में डायरेक्ट करते हैं, उसी तरह यहाँ बैठकर वो आके अपनी सारी कहानी सुशांत को डायरेक्ट करके या नरेट करके बता रहे थे। तो ये इस स्लाइड में यही कहा है सुशांत ने, और अगले स्लाइड में भी वही कंटिन्यू होता है। जो आई विल गो टू द नेक्स्ट स्लाइड। यस, Sushant is saying, these people are only heroes on the screen, but in the real life are villains of the number one kind, because these people plan it well, plan it in such a way that there is no way you can guess how big villains are they and how big an impact they can make on your mind. And the thought process, and moreover, the thing is as simple as this: the team that is working on making these things happen, they can plan and play any game in your life, which can actually ruin your life to the core. And this means you need to be over the more careful, because if you are careful, only then you can continue. This man, Mahesh Bhatt, is a big link who can get connected to a lot of answers which are unanswered in the crime world. But yes, we have to finish with the meetings we had we had, because this can give you a lot clear picture what is happening around us, so that everything connects and streamlines into one option wherein this can be taken care much better. Because as I have kept telling from day one, that we need to take one step at a time, and we need to ensure that we are well prepared for everything, and then we need to proceed, because we have to be well prepared for this fight, and this is the fight that is going to reform humanity. And when this happens, we can make society a much better place to live in, and we can at least hope that our future generations will be in a safe hands, and for the human race. And this gives me a lot of satisfaction. Oh, sorry, I missed a line. Future generation. I'll start once again. Let me see from where I can start. As I have kept telling from day one, that we need to take one step at a time, and we need to ensure that we are well prepared for everything, and then we need to proceed, because we have to be well prepared for this fight, as this is the fight that is going to reform humanity. And when this happens, we can make society a much better place to live in, and we can at least hope that our future generations will be in safe hands, and our coming generations at least will live in harmony. And moreover, we will be able to have some peace in our mind that we did our bit for the human race. And this gives me a lot of satisfaction, because I did my bit. Meeting continued. Mahesh Bhatt says, whatever I have written in oh sorry, this is Sushant. Whatever I have written in capitals will be Mahesh Bhatt, and whatever I write in small will be kindly consider this, and we proceed with this. So I will say when Mahesh Bhatt says, if I continue in the words of Pooja, Divya was one female who never listened to anyone. And yes, one thing you need to understand here is that she was very concerned about her values, and she always kept telling me that no matter what, even if she does not get her work, she would not mind. But the only thing she would be worried about is that why is this industry doing this? She was always having a lot of doubts on some people, and even on the sets, she was very skeptical while she was talking to some of them. She even used to maintain distance from me initially till she was double sure I was clean. Sushant says, what is the meaning of this statement, sir? I didn't quite get this. Mahesh says, you know, right, what image I carry in the industry, and how many times I have been linked with all possible shit that is happening around. This was maybe the reason for that statement. I am not Divya Bharti to exactly tell you why this statement was made,
But yes, the fact is that this statement was made by her, and Pooja told me about it. See, there will be instances like this in your career too, but you need you need to spoil your head behind. You don't need to spoil your head behind this, because what you are, and no one can change it. And yes, of all the people in the industry, you who are working and living with the income they generate from the industry, I am happy. Okay, end of the slide, and you will understand in the next slide. Mitraji. ஓகே. அவரு முதல்ல சொன்னது வந்து அந்த அட்வைஸ் சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா, இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் இவங்கள பத்திலாம் வந்து ரொம்ப ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இப்போ இங்க வந்து நடக்கிற இவங்கெல்லாம் வந்து ரியல் லைஃப்ல வந்து கூட வந்து இவங்க நல்லவங்க கிடையாது, ரியல் லைஃப்ல தான் ஹீரோ, ரியல் லைஃப்ல ரொம்ப வில்லங்க, இவங்களெல்லாம் பார்த்து இருக்கணும், இவங்க பண்ற பிளான் எல்லாம் பக்காவா பண்ணுவாங்க. அதாவது யாரை வந்து கீழே இறக்கணுமோ, யாருக்கு வந்து பிரச்சனை கொடுக்கணுமோ அவங்க வந்து கிளியரா அதுக்கேற்ற மாதிரி டைரக்ட் பண்ணி அந்த விஷயத்த முடிச்சிருவாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்றது, இது எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது, இது அவங்கள அவ்வளோ வந்து கொடூரமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாருன்னா, இவங்களாம் ஒரு டீமா தான் வேலை பண்ணுவாங்க. அதாவது இஃப் நீங்க வந்து அவங்க அந்த டீமுக்கு அகேன்ஸ்டா நீங்க போனீங்கன்னா, இவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை வந்து கீழே இறக்குறதுக்கு, உங்களை ஒரு வழி பண்றதுக்கு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. இவங்க வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வில்லனாவே மாறிடுவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்த மகேஷ் பட் இவர்கிட்ட வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு தெரியுது, இவரை பிடிச்சா கண்டிப்பா நிறைய விஷயங்கள் எடுக்கலாம் அவர்கிட்ட இருந்து. ஸோ அது வந்து இவர்கிட்ட நான் எடுக்கணும், எவ்வளவு சீக்கிரமா இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுக்கணும். இவருக்கு வந்து நிறைய பிக் லிங்க் இருக்கு, பெரிய லிங்க் இருக்கு எல்லார்கிட்டயுமே. ஸோ நிறைய அதாவது விடை தெரியாத கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் அந்த கேள்விகளுக்கெல்லாம் இவர்கிட்ட கண்டிப்பா ஆன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரை பத்தி சொல்றாரு. நிறைய இவருக்கு வந்து அந்த அண்டர் வேர்ல்டு, அந்த கிரைம், அதுக்கு அவங்க கிட்ட எல்லாம் வந்து கனெக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இவர் நினைக்கிறாரு, இவர் இருக்குது அப்படி சொல்லிட்டு. இந்த மீட்டிங் முடிய போதோ அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இல்ல, அது அப்படியே கண்டினியூ ஆகுது. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப எனக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்குது. அதாவது அதாவது இவர் சொல்றாரு, அந்த மகேஷ் பட் சொல்றாருன்னு நினைக்கிறேன், அது எனக்கு கொஞ்சம் கிளியரா புரியல. மகேஷ் பட் நான் சொல்றாரு, யூ வில் நோ ஹவு த சாரி which in the line you will know how this now clear picture. ஓகே, சாரி எனக்கே புரிஞ்சிருச்சு, கொஞ்சம் ஸ்கிப் ஆயிட்டேன். இவர் சுஷாந்தே சொல்றாரு, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் நிறைய. இப்போ நீங்க இதுல கேட்டதுல இருந்தே நீங்க ஒரு ஸ்டெப் வந்து எப்படி வைக்கணும், உங்களுக்கு அந்த கிளியர் பிக்சர் கிடைச்சி அதுக்கு நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, நீங்க உங்களை பிளான் பண்ணிக்கோங்க எப்படி போகணும்னு. ஏன்னா நீங்க போறது வந்து ஒரு நல்ல காஸ்க்காக, அடுத்த ஜெனரேஷனை வந்து வாழ வைக்கிறதுக்காக, ஒரு ஹியூமனிட்டிக்காக நம்ம பண்றோம். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும், நம்மள வந்து யாருமே நம்மள வந்து எதுவும் பண்ணாத அளவுக்கு நம்ம வந்து கிளீனா நம்ம எடுத்துட்டு போகணும். ஸோ இந்த பர்டிகுலர் நோபல் காஸை நம்ம கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும். அது வந்து இது வந்து ஒரு ஹார்மோனிக்காக பண்றோம், நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணணும், எல்லாரோட கான்ட்ரிபியூஷன்ஸும் இதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னோட கான்ட்ரிபியூஷன் நான் கொடுத்துட்டேன், அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் என்னோடது வந்து எவ்வளவு கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல, ஆனா நான் கொடுத்த வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் என்னோட மன நிறைவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறமா அவ்வளவுதானுங்க விஜய். यस ओके इसमें दोबारा ये कॉन्वर्सेशन जो महेश भट्ट के बारे में, महेश भट्ट जो दिव्या भारती के में बता रहे थे, उसमें सुशांत लिखते हैं कि ये लोग ऐसे ये सिर्फ फिल्मी हीरो हैं, लेकिन रियल लाइफ में ये लोग आके बहुत बड़े विलन हैं। इतने बड़े विलन हैं कि आप उनको पहचान भी गेस भी नहीं कर पाओगे कि कितने बड़े विलन हैं। और इनका जो ये लोग जो काम करते हैं, इनके एक टीम के साथ मिलके ये लोग काम करते हैं, और इनका जो इम्पैक्ट होता है वो भी आके काफी बड़ा होता है। आप पहचान भी नहीं पाओगे कि किस तरीके से, कितना ये प्लान करके, कितना ये बारीकी के साथ आपके लाइफ में आपके लाइफ को ये बर्बाद कर देंगे, और आपको पता भी नहीं चलेगा कि कहाँ कब ये शुरू हुआ और ये कब खत्म हुआ। तो अगर आपको इन लोगों के खिलाफ अगर आपको कोई भी काम करना है, तो आपको बहुत ही सावधान और बहुत ही केयरफुल होकर इन लोगों के साथ काम करना होगा, या इन लोगों के साथ और इन लोगों के खिलाफ भी काम करना होगा।
महेश भट्ट के बारे में और कहते हुए सुशांत कहते हैं कि ये महेश भट्ट बहुत बड़ी कड़ी है। अगर जैसे पहले भी कहा था, अगर इस महेश भट्ट के बारे में और थोड़ा छानबीन की जाए, इन्वेस्टिगेशन की जाए तो बहुत से सवालों के जवाब मिल जाएंगे। लेकिन थोड़ा आके बहुत ही, जैसे पहले कहा है, बहुत ही बारीकी से और बहुत ही सावधान और बहुत ही केयरफुल तरीके से ये इन्वेस्टिगेशन महेश भट्ट के साथ करना होगा। क्योंकि ये जो लड़ाई जो लड़ रहे हैं, जो सुशांत वो बता रहे हैं कि ये लड़ाई बहुत ही बड़ी लड़ाई है। क्योंकि लड़ाई ना सिर्फ उस पीढ़ी के लिए है, लेकिन आने वाली पीढ़ी के लिए भी है, जो ताकि आने वाली जनरेशन, आने वाली पीढ़ी थोड़ी थोड़ी सुकून के साथ रह सके। इतनी गंदगी जितनी भी बॉलीवुड और अंडरवर्ल्ड से है, ये गंदगी के बिना आने वाली जनरेशन थोड़े सुकून और थोड़े हैप्पीनेस के साथ रह सके। और हम सभी का ये फर्ज बनता है कि हमारे तरफ से जितना हो, थोड़ा से थोड़ा हो सके, हमें कुछ ना कुछ तो इस लड़ाई के लिए देना ही पड़ेगा, बलिदान या कुछ ना कुछ हमें देना पड़ेगा। और सुशांत कहता है कि मैं बहुत संतुष्ट हूँ, सेटिस्फाइड हूँ, क्योंकि मैं अपना काम कर रहा हूँ। आने वाली अगली पीढ़ी के लिए मैं अपना काम कर रहा हूँ। तो ऐसा कहते हुए सुशांत बहुत ही हैप्पीनेस के साथ ये लाइन लिखते हैं। और फिर कहते हैं कि चलिए अब दोबारा अभी मीटिंग पर गौर करें। और अभी महेश भट्ट अगली लाइन में सुशांत को बता रहे हैं कि या कि एक टाइम पे पूजा ने दिव्या के बारे में बहुत कुछ महेश भट्ट को बताया है। और पूजा कहती है कि दिव्या के बहुत ही स्ट्रॉन्ग लेडी थी, और वो किसी की भी सुनती नहीं थी। लेकिन उन्हें हमेशा अपने उसूल, अपने प्रिंसिपल्स पे बहुत गर्व था, और उसके खिलाफ जाके वो कोई भी काम नहीं करती थी। लेकिन उन्हें एक बात हमेशा खटकती रहती थी कि फिल्म इंडस्ट्री में ऐसा क्यों हो रहा है। उन्हें काफी लोगों से बहुत से सवाल करने थे, और बहुत से डाउट्स थे, और बहुत से राज जानने की उन्हें हमेशा ये चाह होती थी दिव्या को। और इसी वजह से दिव्या काफी बार सेट्स में भी, फिल्म शूटिंग के सेट्स में भी हर लोगों से थोड़ा थोड़ा डिस्टेंस मेंटेन करती थी, और हमेशा हर लोगों को थोड़ा शकी नजरिए से देखती थी। ऐसा पूजा कह रही है महेश को, और महेश सुशांत को कह रहा है। और पहले पहले दिव्या के पूजा को भी बहुत ही शकी नजरिए से देखती थी, लेकिन बाद में शायद पूजा पर भरोसा होने लगा, तो दिव्या के पूजा के करीब आ गई थी। ऐसा पूजा कह रही है। लेकिन सुशांत दोबारा कहते हैं कि मुझे कुछ समझ में नहीं आ रहा है। सुशांत महेश को सवाल पूछ रहे हैं कि मुझे समझ में नहीं आ रहा, थोड़ा और एक्सप्लेन कीजिए। तो दोबारा महेश भट्ट कहते हैं कि अगर तुम देखो तो इंडस्ट्री में उनका, ये महेश भट्ट कह रहे हैं कि इंडस्ट्री में महेश भट्ट का नाम पहले से ही बहुत खराब है, और ये सारे जो अफवाहें हैं महेश भट्ट के बारे में, ये आके दिव्या भारती ने ही फैलाई है। ऐसा महेश भट्ट कहता है। और इन ऐसे और तुम्हारे और सुशांत, तुम्हारे करियर में भी आके ऐसे दिन आ सकते हैं, और कोई तुम्हारे बारे में अफवाहें फैला सकता है। लेकिन तुम उन अफवाहों पर ध्यान ना दो, और अपना काम करते रहो, क्योंकि तुम जिस काम के लिए काम करने के लिए आए हो वो काम करते रहो। और आखिरी दो लाइन में यही कहते हैं कि बहुत से लोग इस इंडस्ट्री में आते हैं, काम करते हैं, अपनी कमाई करते हैं, लेकिन तुम ऐसा इस लेकिन तुम कह के ये स्लाइड खत्म हो गया है। तो अगले स्लाइड में समझ में आएगा वो क्या कहना चाहते हैं। सेंटेंस फिनिश होगा अगले स्लाइड में। I will read the slide once again so that, yeah. I am happy that at least you are working towards cleaning the mess, and this is very much important now because our industry, which was a hub of talent, is slowly losing its value and is becoming something else. And this is not right because a lot of effort has gone into the matter. And the industry that we work in reaching this status in the society involves the hard work of a lot of people who have toiled continuously to ensure that our industry is in this position now, and the success we have got, all credit to them. Sushant says, I so agree with this, sir. Mahesh says, the main reason Divya Bharti was killed is that she insulted the ego of Yash Ji and some other producers, directors of the industry. And it is believed that she had gotten to know some dirty secrets about the connections of Bollywood with the underworld, and that's the reason she was killed.
This is what I know. I can get you connected to some of her co-stars she was working with during her last days. And the most important thing you need to understand here is the connection, the common connection. Sushant says, common connection? Mahesh Bhatt says, yes, the common connection. Sajid, Dawood, Ibrahim, and Sanjay Dutt. Sushant says, I don't understand. Mahesh Bhatt says, what is there not to understand? One of the last movies Divya worked during her last days, her co-star was Sanjay Dutt, and everyone knows what is the role of Sanjay Dutt when it comes to the 93 blast. And if ears are to be believed, even Divya's alleged husband Sajid too was closely connected to Dawood. And this was always a worry for Divya, and she was always fighting with him for one reason or other. If the news that I have got is to be believed, she was unconscious when she fell down that day from the building. And there definitely was some involvement of Sajid in this murder, and to some extent, there are other hands too. I'm not very sure about this, but if you want, I can actually help you out and put a word across to some of her old stars, and this can help you. Please do make it a point to meet Govinda too, because I believe that Govinda's career went downhill just because he knew some dirty secrets around Divya, and thus he was forced in this way to stay quiet. And when he gave up, it's after that now he is getting some roles. So you see, if you want thus if you want to take my words, forget this, ignore, and move on. Be good to yourself and to your people. There is filth everywhere. Cleaning it, yes, is very important. But then applying that filth onto you, it is really bad. See, you have gone through a lot of emotional stress in your life. And now, when you have slowly begun to settle down, why this? What will you get out of it? See, it is not out of concern for you. I am saying this because you are a good boy, a very talented young man. In fact, so if you want to go ahead, then I won't stop you. But as an elder brother or a good friend, be careful. If you want to proceed, that is all what I want to say. If you want to stop this and take my suggestion, let's go ahead and stop it. If you want to continue, I will keep supporting you behind the screens and will stand with you. But yes, I would repeat one last time, you need to be careful and very, very cautious. End of the slide. Mitraji. ஓகே எஸ். ஸோ நான் வந்து இந்த ஸ்லைட்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் விட்டுட்டேன் சொல்றதுக்கு. அதுக்கு நிஜமாவே மன்னிச்சிருங்க. என்னன்னா பூஜா, அதாவது மகேஷ் பட் வந்து சுஷாந்த்க்கு இன்னும் அந்த கான்வர்சேஷன்ல வந்து ஒரு பார்ட் நான் விட்டுட்டேன். அது என்னன்னா, பூஜா வந்து மகேஷ் பட் கிட்ட வந்து சில இன்ஃபர்மேஷன் சொல்றத அது அப்படியே வந்து சுஷாந்த் கிட்ட இவரு விளக்குறாரு. ஓகேங்களா? அது என்ன சொல்றாருன்னா, பூஜா சொல்றாங்க, அதாவது மகேஷ் பட் கிட்ட சொல்றாங்க, திவ்யா வந்து நான் நிறைய அப்சர்வ் பண்ணும்போது அவங்க வந்து நான் பார்த்த விஷயங்கள் வந்து அவங்க யாருக்கும் வந்து லிசன் பண்ண மாட்டாங்க. யார் இது சொன்னாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க. கவனிக்க மாட்டாங்கல்ல, அதை வாங்கிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க ரோல் வந்து ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. என்ன ரோல் வந்து எப்படி எடுக்கணும், சூஸியா இருக்கணும், மற்றவங்க சொல்றது அந்த கன்வின்சிங்லே கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு, அதை மட்டும் தான் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் செட்ல கூட ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, யாருக்கிட்டயும் ரொம்ப பேச மாட்டாங்க, ரொம்ப அமைதியா இருப்பாங்க. என்கிட்ட கூட அப்படிதான் இருந்தாங்க முன்னாடி. ஆனா அதுக்கப்புறமா கொஞ்சம் என் மேல நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறமா அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்பவுமே இந்த இண்டஸ்ட்ரி மேல ஒரு கண்ணு இருக்கும், எப்பவுமே வந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. என்கிட்ட சொல்லுவாங்க, ஏன் இந்த இண்டஸ்ட்ரி இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனாலே வந்து அவங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப வந்து நல்ல ஒப்பீனியன் கிடையாது மற்றவங்க மேல, அதனால கொஞ்சம் அமைதியாவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு
பூஜா பட் வந்து மகேஷ் பட் கிட்ட சொல்றத வந்து இப்போ மகேஷ் பட் வந்து அவர் சுஷாந்த் கிட்ட சொல்றாரு. அப்போ சுஷாந்த் சொல்றாரு மகேஷ் பட் கிட்ட, அப்படியா, எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஓகேங்களா. அப்ப திருப்பியும் மகேஷ் பட் வந்து சுஷாந்த் கிட்ட சொல்றாரு, உனக்கு நல்லாவே தெரியும் என்னை பத்தி கூட நல்ல நேம் கிடையாது, என் இமேஜ் கூட ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குது. ஸோ என்னை வந்து எவ்வளோ கீழே இறக்கி வைக்கிறோமோ அவ்வளோ வந்து பேசியிருக்காங்க. ஸோ நான் அதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆள் கிடையாது, நான் பாதர் பண்ணல. எப்பவுமே வந்து நம்ம வந்து கெரியர்ல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்ம வந்து ரொம்ப சில விஷயங்கள் வந்து யோசிக்க கூடாது. நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு இந்த இண்டஸ்ட்ரி மணி ஜென்ரேட் பண்றோமா, நம்ம காசு சம்பாதிக்கிறோமா, அதுக்கப்புறமா திருப்பியும் வேலை பண்றோமா, அப்படி இருக்கிற இண்டஸ்ட்ரி இது. ஸோ நம்ம வந்து ஒர்க்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நான் வந்து நீ வந்து வித்தியாசமா வந்து ஏதோ இந்த இண்டஸ்ட்ரியை கிளீன் அப் பண்ணணும்னு நினைக்கிற. ஸோ நீ அதுல இறங்கி இருக்க இப்போ. ஸோ அதுக்காக வந்து நான் அது கண்டிப்பா தேவைதான். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு காலத்துல வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. நிறைய டேலண்ட்லாம், அதாவது அந்த டைம்ல நிறைய பேர் கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நீ பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் நிறைய நல்ல டேலண்ட் இருந்தாங்க, இப்பெல்லாம் யார் இருக்காங்க அந்த மாதிரி. அதாவது இந்த இண்டஸ்ட்ரி வந்து அப்ப நல்லா இருந்தது, இப்ப நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லைட் ஸ்டார்ட் ஆகுது. அது என்னன்னா, இந்த ஒரு விஷயத்த வந்து எப்படி நீ பார்க்கணும்னா, அதாவது இந்த வந்து திவ்யாவோட மர்டர் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு, நிறைய அதாவது வித்தியாசமா ஆங்கிள் நீ திங்க் பண்ணணும், பல ஆங்கிள் திங்க் பண்ணணும். ஒண்ணு வந்து யாஷ்ஜியோட ஈகோ ஹர்ட் பண்ணிருக்கு, திவ்யானால யாஷோட ஈகோவை ஹர்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவரோட ஃபுல் நேம் சொல்லல, யாஷ்ஜின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பாலிவுட் டர்ட்டி சீக்ரெட்ஸ் அப்புறம் அண்டர் வேர்ல்ட் பத்திலாம் இவங்க நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சது, மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. இது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ரீசன் நான் சொல்றேன். அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து பெருசா வந்து அவ்வளவா எல்லாம் தெரியாது, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு வேணும்னா, அதாவது உனக்கு இன்னும் நீ இதை பத்தி ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சின்னா, நான் வந்து திவ்யா கூட ஒர்க் பண்ண ஒரு ஸ்டாரை வந்து, பழைய ஸ்டாரை வந்து உனக்கு நான் வந்து லிங்க் பண்ணி விடுறேன். அப்போ நீ வந்து நிறைய அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து, நீ வந்து ஒரு காமன் கனெக்ஷன்ஸ் வந்து நீ வந்து யோசிக்கணும். இந்த விஷயத்துக்கு எல்லாமே ஒரே ஒரு காமன் பாயிண்ட் இருக்கு, ஒரு காமன் கனெக்ஷன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா, என்ன, அதாவது சுஷாந்த் கேட்கிறாரு, அவருக்கு தெரியல என்ன காமன் கனெக்ஷன் கேட்கிறாரு. அதுக்கு வந்து இவர் சொல்றாரு, காமன் கனெக்ஷன் யாரும் இல்ல, சாஜித், அப்புறம் டி வுட், அதுக்கப்புறம் சஞ்சய் தத், இந்த 3 பேர் சொல்றாரு. சஞ்சய் தத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆச்சரியப்படுறாரு. ஆமா, சஞ்சய் தத் வந்து, ஏன் சஞ்சய் தத் பத்தி யோசிக்கணும்னா, திவ்யாவோட கடைசி மூவி வந்து சஞ்சய் தத்தோட கடைசி நாள் கூட, ஷூட்டிங் கூட சஞ்சய் தத்தோட தான் அந்த மூவி நடந்திருக்கு. ஸோ அவன் வந்து கோஸ்டார் அவனோட. ஸோ அவனும் வந்து பாம் பிளாஸ்ட், அதாவது சஞ்சய் தத்தும் வந்து பாம் பிளாஸ்ட்ல வந்து கனெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரீசன். அது மட்டும் இல்லாம சாஜித்தும் டி வுட்டும் க்ளோஸ்லி கனெக்டட். அப்போ ஸோ எல்லாருமே இன்டர்லிங்க்டு, எல்லாருமே வந்து க்ளோஸ் கனெக்ஷன்ஸ். ஓகேங்களா, அதை சொல்றாரு, அதை தெளிவுபடுத்துறாரு. அதுக்கப்புறம் திவ்யா வந்து மாடியில இருந்து கீழே விழும்போது அவங்க வந்து அன்கான்சியஸா இருந்திருக்காங்க, அதாவது சுயநலம் இல்லாம இருந்திருக்காங்க. ஸோ அப்ப அவங்க மேலேயே வந்து கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஆங்கிள் சொல்றாரான்னு எனக்கு தெரியல. அவர் வந்து சொல்றதுதான், மேல இருந்து கீழே விழும்போது அன்கான்சியஸ், அந்த பில்டிங்ல இருந்து கீழே விழும்போதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்றாரு. அதுக்கப்புறமா கண்டிப்பா சாஜித்தோட கை இதுல இருக்கு, திவ்யா இறந்ததுக்கு சாஜித்தும் ஒரு பெரிய காரணம், சாஜித்தோட இது கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா எனக்கு இதெல்லாம் தெரியாது, இவர் சொல்றத சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு ஒரு தெளிவா தெரியாது, மேபி நான் கேள்விப்பட்டது வரைக்கும் சொல்றேன். அதே மாதிரி திரும்பியும் சொல்றாரு, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் ஃபர்தரா, ஒரு பழைய ஸ்டார், திவ்யாவோட இருந்த ஸ்டார் நான் உனக்கு லிங்க் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த லைன்ல என்ன சொல்றாருன்னா, நீ கண்டிப்பா கோவிந்தாவை மீட் பண்ணணும். ஏன்னா கோவிந்தாவோட கரியர் வந்து கீழே இறங்குனதுக்கே வந்து சில விஷயங்கள் திவ்யா சம்பந்தப்பட்டதுதான். ஏன்னா திவ்யா வந்து நிறைய ரிசர்ச் பண்ணது வந்து கோவிந்தாக்கு தெரியும். ஸோ அதாவது திவ்யாவையும் கொலை பண்ணத விஷயங்கள் வந்து கோவிந்தாக்கு தெரிய வந்திருக்கு. அது வந்து கோவிந்தா கொஞ்சம் பேசியிருப்பாரா என்னன்னு தெரியல, அதனால வந்து கோவிந்தாவை அடக்கணும்னு நினைச்சாங்க. அப்போ வந்து அவரு ஃபர்ஸ்ட் சொல்ற பேச்சு கேட்காதனால அவரோட படம் வந்து அப்படியே டிராஸ்டிக்கா கீழே குறைஞ்சிருச்சு. கீழே குறைஞ்சவொடனே படமே கிடைக்கல அவருக்கு. அப்புறம் அவரை வாயை அடக்கிறதுக்கு இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து வேற வழி இல்லாம அவர் வேற சின்ன சின்ன அதாவது படமே இல்லை அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து தள்ளப்பட்டு விட்டார் அந்த கார்னருக்கு. ஸோ அப்போ ஒரு லெசனை கத்து கொடுக்கறதா நினைச்சு அவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க கோவிந்தாக்கு. சரி, கோவிந்தாவும் வேற வழி இல்லாம சரி அவர் வாயை அடக்கிட்டு சின்ன சின்ன ரோல் எது கிடைக்குதோ அதை பண்ண ஆரம்பிச்சாரு. ஏன்னா அந்த மாதிரிதான் இப்போ வந்து மகேஷ் பட் வந்து சொல்றாரு சுஷாந்த் கிட்ட. ஸோ அப்புறம் வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் அட்வைஸ் கொடுக்குறாரு சுஷாந்துக்கு. அதாவது இந்த மாதிரிதான் வந்து இந்த இண்டஸ்ட்ரி இப்படிதான், நம்ம வந்து யாராச்சும் வந்து அவர் வந்து பயம் பொறுத்துறாரு.
இந்த மாதிரி வந்து ஏதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணி இல்லை ஏதோ ஒரு விஷயத்த வந்து பார்க்கும்போது அதை போய் வெளியில சொல்றதுக்கு வந்தாங்கன்னா அவங்களை இந்த மாதிரி தான் கெரியர் இல்லாம காலி பண்ணிடுவாங்க, அப்புறம் ஒண்ணுமே இல்லாம உட்கார வேண்டியதுதான். ஸோ உனக்கும் நான் உன் மேல இருக்கிற அக்கறையில நான் சொல்றேன், எனக்கு வந்து ஏதோ தோணுது உங்ககிட்ட சொல்லணும்னு, நீ கூட வந்து ரொம்ப இமோஷனலா இருக்க இந்த விஷயத்துல, ஸோ நீ வந்து தெளிவா ஆகு, நீ வந்து ரொம்ப தேவையில்லாம வந்து இந்த விஷயத்துல இறங்காத, நான் உனக்கு அட்வைஸ் தான் பண்றேன். நீ அதையும் மீறி வந்து இல்ல நான் வந்து இப்படிதான் பண்ணுவேன்னா பண்ணு, என்னை பொறுத்த வரைக்கும் நீ நல்ல பையனா இருக்க, டேலண்ட் இருக்கு, நீ உன்னோட கரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணினா நிறைய படம் நடிக்கலாம். ஸோ நிறைய வந்து உன்னோட கான்சென்ட்ரேஷன், அதாவது கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாவே வந்து படத்துலயும் உன்னோட கரியர்லயும் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் உனக்கு ஒரு பெரிய அண்ணன் மாதிரி இருந்து நான் உனக்கு சொல்றேன், உனக்கு அட்வைஸ் பண்றேன். ஆனா இல்ல இதெல்லாம் எனக்கு வேணாம், நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன், நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு நீ நினைச்சினா ஓகே நீ பண்ணு, நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா உனக்கு வந்து மறைமுகமா தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன், நான் வந்து உன்னோட கெரியரையும் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வார்ன் பண்றாரா இல்ல அட்வைஸ் பண்றாரா தெரியல. இதுதான் வந்து அவங்களோட கான்வர்சேஷன்ஸ். விஜய் நீங்க. या आखिरी स्लाइड में सुशांत महेश भट्ट के कॉन्वर्सेशन के बारे में दोबारा यही कहते हैं कि जब उनका महेश भट्ट कह रहे हैं कि ये बड़ी खुशी के साथ महेश भट्ट कह रहे हैं कि फिल्म इंडस्ट्री में बहुत से लोग आके काम करते हैं और अपनी रोजी रोटी कमाते हैं, लेकिन उन लोगों के बीच में तुम जो ये इंडस्ट्री को साफ करने का काम कर रहे हो, ये बहुत ही अच्छा काम कर रहे हो। और ये इंडस्ट्री आके पहले जैसी नहीं रही है। ये इंडस्ट्री पहले तो ये काफी टैलेंटेड लोगों से भरी हुआ करती थी, लेकिन आज ये इंडस्ट्री किस तरफ जा रही है ये तुम्हें भी अच्छी तरह पता है। इस इंडस्ट्री को बनाने में बहुत से लोगों ने अपना जीवन दिया है, अपनी मेहनत दी है, अपना क्रेडिट दिया है इस इंडस्ट्री को, लेकिन आज ये इंडस्ट्री खतरे में है और तुम इस इंडस्ट्री को साफ करने के लिए तुम जो ये काम कर रहे हो, ये बहुत ही अच्छा काम कर रहे हो। ऐसा महेश भट्ट सुशांत को कहते हैं। और सुशांत कहते हैं हाँ यस सर, आई एग्री विथ यू, मैं आपसे सहमत हूँ। फिर महेश भट्ट कहते हैं कि दिव्या भारती के मरने का पहला और मेन रीजन है कि उसने आके यश जी को थोड़ा इंसल्ट कर दिया था या उनके ईगो को हर्ट कर दिया था। और काफी प्रोड्यूसर और डायरेक्टर इंडस्ट्री में भी आके उन्होंने और यश जी के साथ और प्रोड्यूसर और डायरेक्टर का ईगो भी उन्होंने काफी हर्ट किया था और उन्हें आके बॉलीवुड और अंडरवर्ल्ड के काफी गंदे राज उन्हें पता चल गए थे और इस वजह से ही आके दिव्या जी का खून हुआ या उन्हें उनका कत्ल हुआ, ऐसा महेश भट्ट कहता है। और अगर तुम्हें इसके बारे में और जानना हो तो मैं आके दिव्या के को स्टार्स उस वक्त आखिरी मूवी में जो जिन लोगों ने काम किया था, मैं उनके साथ तुम्हारी मुलाकात कर सकता हूँ और तुम उनसे आके बातचीत करके और कुछ और जानकारी दिव्या भारती के बारे में ले सकते हो। लेकिन एक बात याद रखना, इन सभी में एक कॉमन कनेक्शन है। तो सुशांत पूछते हैं कॉमन कनेक्शन, वो क्या है कॉमन कनेक्शन? तो महेश भट्ट कहते हैं कॉमन कनेक्शन है साजिद, दाऊद और संजय दत्त। तो सुशांत कहते हैं मुझे समझ भी नहीं आया, थोड़ा आप एक्सप्लेन कीजिए। तो महेश भट्ट कहते हैं कि इसमें एक्सप्लेनेशन भी क्या है, आपको हमेशा पता है कि दिव्या की आखिरी मूवी थी विश्वात्मा और विश्वात्मा में हीरो थे संजय दत्त। संजय दत्त का कनेक्शन है जो 93 ब्लास्ट में संजय दत्त का सबसे बड़ा कनेक्शन है और साजिद का दाऊद के साथ जो बहुत बड़ा कनेक्शन है। ये सभी चीजें आके दिव्या को बहुत खटक रही थी। दिव्या को ये सभी चीजों के बारे में पता चल गया था और दिव्या इनके बारे में बहुत इन्वेस्टिगेशन कर रही थी। सो इन सभी रीजंस की वजह से, कारण की वजह से दिव्या को इन लोगों को शांत करना पड़ा। और जितना मैंने सुना है और अगर मैं विश्वास भी करूं तो बहुत से लोग कहते हैं कि दिव्या बिल्डिंग से गिरने से पहले ही मेरे ख्याल से वो बेहोश थी और दिव्या के कत्ल के पीछे साजिद का बहुत बड़ा हाथ है। तो ये सब महेश भट्ट आके सुशांत को कहते हैं और इसके साथ साथ एक और इंफॉर्मेशन या टिप देते हैं कि सुशांत को दे रहे हैं कि जब तुम ये इन्वेस्टिगेशन करो तो गोविंदा से बात करना मत भूलना। तो वो सुशांत कहते हैं गोविंदा, हाँ, क्योंकि गोविंदा का कैरियर एक टाइम पे पीक में था लेकिन अचानक उनका कैरियर पूरा गायब हो गए थे गोविंदा। उसका कारण यही है कि गोविंदा आके दिव्या भारती के कत्ल के बारे में थोड़ी छानबीन करने लगे
और जब इन लोगों को ये पता चला तो गोविंदा को शांत करने के लिए उन्होंने उनका करियर को पूरी तरह से तबाह कर दिया। और जब गोविंदा ने जब सोचा कि अब मैं इसको ज़्यादा छानबीन नहीं करूँगा, उसके बाद गोविंदा के पास 2-3 रोल आने लगे। तो ये भी तुम ज़रा ध्यान में रखना। और ये सब कहते हुए बाद में ये भी कहते हैं कि मुझे पता है तुम बहुत अच्छे लड़के हो, तुम बहुत टैलेंटेड लड़के हो, लेकिन ये सब काम करने की तुम्हें क्या ज़रूरत है? हाँ, भले आके ये बहुत गंदगी है इंडस्ट्री में, लेकिन इस गंदगी को तुम्हें उतर कर साफ करने की ज़रूरत नहीं है। तुम अपना करियर देखो और तुम अपनी लाइफ बनाओ, लेकिन ये सब मत करो। मुझे एक अपने बड़े भाई या एक अच्छे फ्रेंड की तरह समझकर तुम आके मैं तुम्हें सलाह देता हूँ कि ये जो इन्वेस्टिगेशन तुम कर रहे हो, इसे मत करो, इसे छोड़ दो। लेकिन अगर इसके बाद भी तुम्हें अगर ये करना है तो ये आके तुम्हारी जिम्मेदारी है, करो। और सारा का सारा जो भी रिस्पॉन्सिबिलिटी जो भी है वो तुम पे ही होगा, लेकिन बहुत केयरफुल होके करना, क्योंकि आके ये बहुत बहुत खतरनाक काम है जो तुम ये कर रहे हो। लेकिन मेरी सलाह है इसे मत करो। तो दोनों तरीके से पहले ये भी बता दिया था क्या क्या हुआ है, और उसके बाद ये भी कह रहे हैं कि मत करो ये कहो करके। ये कॉन्वर्सेशन और ये पेज में इतना ही कहा है महेश ने सुशांत को। अगले पेजेस में और है, हमने 2 और पेज है जो हमने मिस किए थे, वो शायद हम अगले एपिसोड में पढ़ेंगे। यस मित्रा जी। சாரி கைஸ், ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து கொஞ்சம் அங்கங்க நாங்களே வந்து சொல்றது லிட்டில் பிட் ஆஃப் என்ன சொல்றது டீவியேஷன் இல்லை, சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். மேபி கொஞ்சம் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் அது நடக்காம பார்த்துக்கிறோம். கைண்ட்லி எக்ஸ்கியூசஸ். அதுக்கப்புறம் எஸ், இன்னைக்கு நிறைய வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. என்னன்னா Disha Salian died the same way Divya ji died. Yes, so the psychology of criminals lead him or her to repeat the crime in the same manner. So நான் எல்லாத்தையும் கடகடன் படிச்சிடறேன். ஆமா தீபக், ஜஸ்ட் ஐ வில் ஜஸ்ட் ரீட் அவுட் வெரி குவிக்லி. எம்பி ஆமா அந்த ஐ திங்க் மும்பை சொல்றீங்க இல்லையா, ஸ்ரீ சீதா தேவி கன்வெர்ட் டு இஸ்லாம் அண்ட் பிகம் an anti-Hinduism, which Mahesh Bhatt, I'm really sorry, which informations he shares to SSR just for test and trap him. Exactly. அதாவது சும்மா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே வந்து சுஷாந்த் என்னென்ன இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காரு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கிறதுக்காக இவங்க நடிக்கிறாங்க. அது மகேஷ் பட் வந்து இது ரொம்ப கேடி. அதாவது மகேஷ் பட்டுக்கும் கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும் சுஷாந்த் என்னென்ன எந்த அளவுக்கு வந்து அவரு இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காருன்னு. ப்ராப்ளி SSRக்கும் தெரியும் அவர் வந்து ஒரு கேடி, பட் ஆனா அவர்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த டிவுட் பத்திலாம் இருக்குது, அதனால அவர்கிட்ட கேட்டுக்கணும்னு சொல்லிட்டு அவர் நடந்திருக்காரு. Deepak சொல்லிருக்காரு. And this Mahesh Bhatt threatened Jia Khan's mom that she will be killed if she tried to expose the death. ஆனா ஜியா கான் அம்மா வந்து ரியலி கிரேட், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். பிகாஸ் இவ்வளவு வருஷமா இருந்து கூட விடாமுயற்சி அவங்க இன்னும் போராடிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு நம்பிக்கையில அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய பேரோட அம்மா வந்து இந்தியாவில இருக்கிறதுனால, குறிப்பா இப்போ திஷா சாலியனோட அம்மா எல்லாம் இந்தியாவில இருக்கிறதுனால அவங்களால போராட முடியல. பிகாஸ் அவங்க வந்து ஒரு நார்மல் கிளாஸ் ஃபேமிலி, அப்புறம் அவங்களுக்குன்னு இன்னொரு பையன் இருக்கிறான், அவங்களை ஏதாவது பண்ணிடுவாங்கன்ற பயத்துலதான் வந்து அவங்களும் போராடாம இருக்கிறாங்க. பட் அதுக்காக வந்து அவங்க வந்து அவங்க மக மேல பாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. சில பேர் அவங்கள கூட அது மாதிரி அக்யூஸ் பண்றாங்க, தப்பு. ஏன்னா அவங்க வந்து மும்பைல இருக்கிறாங்க, ஏதாவதுன்னா யாரு அவங்கதான் வந்து கஷ்டப்படுவாங்க. சோ அதுவும் சொல்லிக்கணும். ஜியா கான் அம்மா வந்து பண்றது பெரிய விஷயம். ஏன்னா அவங்க வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருக்காங்க இந்த விஷயத்துல. நான் என்னோட பொண்ணுக்கு எனக்கு வந்து நியாயம் கிடைச்சே ஆகணும்னு அவங்க இன்னும் கூட இருக்காங்க. அதாவது அடுத்தடுத்து லைஃப்ல மூவ் ஆகாம இன்னொரு பொண்ணு இருக்கு, அவங்க வாழ்க்கையும் அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம். பட் அது இல்லாம என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு அவ்வளவு தைரியமா போல்டா அங்க இருந்து போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு பெரிய அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு பெரிய மரியாதை, அவங்க மேல ஒரு பெரிய மரியாதை. சோ நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்காகலாம் சேர்த்துதான் நம்ம வந்து இன்னைக்கு போராடுறோம். சில அம்மாக்களுக்கு வாயை திறக்க முடியல இல்லையா, சில அந்த அவங்களுக்காக தான் இல்ல பல அம்மாக்கள் இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க, பல அண்ணன் தம்பிகள் வந்து இங்க உட்கார்ந்து பேசுறாங்க அவங்களுக்காக. The man is threatening Sushant by saying how these people got murdered by knowing the dirty. ஆமா, இது வந்து ஒரு த்ரெட்டன் தான். உனக்கும் இந்த கதிதான் நீ பண்ணினா அப்படின்ற மாதிரி வந்து சுஷாந்துக்கு வந்து லைட்டா அவங்க சுஷாந்த் மைண்ட்ல போட்டு இன்டைரக்டா வந்து போடுறாங்க. ஸோ சிஏ மேட் ஈஸி தமிழ், அவங்கள்ட்ட சிஏ அம்மாக்கு சொல்றாரு போல இவரு, மேட் ஈஸி தமிழ் ட்ரூ, ஹி வாஸ் இன்டைரக்ட்லி த்ரெட்னிங். எஸ். அதுக்கப்புறம் யாஷ் சோப்ரா, ஓகே அவங்க யாஷ்ன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதை வந்து அமுதாஜி கன்ஃபார்ம் பண்றாங்க, யாஷ் சோப்ரா அப்படி சொல்லிட்டு. ஓகே அமுதாஜி, பி குட் டு யுவர் செல்ஃப், பி கேர்ஃபுல், இன்டைரக்ட் த்ரெட். எஸ் அக்கா, இட்ஸ் இன்டைரக்ட் த்ரெட்.
Yash Chopra, father of Aditya Chopra, who tried to ruin SSR career. என்ன மக்கள் இவங்கெல்லாம், அவங்களோட கெரியரும் இல்லாம அவங்க லைஃபையும் காலி பண்றதுல எப்படி அவங்களுக்குலாம் வந்து இப்படி தூக்கம் வரும் தெரியல. இஃப் சிபிஐ gives third degree to M, but all details will come out. அக்கா அவங்க சாரி அம்மா, அவங்க வந்து சுஷாந்த் இறந்த கூட இருந்த அந்த ஹவுஸ்மேட்ஸ்க்கு இன்னும் தேர்ட் டிகிரி கொடுக்கலையேம்மா, அதுக்கப்புறம் இந்த ஆள்கிட்ட எங்கம்மா போவாங்க? ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட கொடுக்கணும். ஏதாவது இப்போ நம்மளுக்கு இருக்கிறதே வந்து ஒரே சோர்ஸ் சுஷாந்தோட வீட்டுல இருந்த அந்த ஹவுஸ் எய்ட்ஸ், அவங்க பிடிச்சாதான் அவங்கள வந்து தேர்ட் டிகிரி கொடுத்தாதான் அவங்க இன்ஃபர்மேஷன் கக்கணும். அது இல்லாம இப்போ ரொம்ப தூரத்துல இருக்கிற இந்த எம்பட்டை வந்து டச் பண்ண முடியாது. இவங்க மூலியமா தான் அவனை டச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்மா. Govinda and Divyaji were very good friends. He was emotionally affected with her death. He was crying at Divyaji's funeral. ஆமா, மேபி இருக்கலாம். கோவிந்தா வந்து ரொம்ப சாஃப்ட் பர்சன். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த பாலிவுட்ல யாரையுமே நம்ப முடியல. நம்ம இப்படிதான் நினைக்கிறோம் ஒருத்தரையும், ஆனா வேற மாதிரி. பட் நான் தப்பு சொல்லல கோவிந்தாவை, அவரு மேபி நல்லவரா கூட இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சோனு நிகம் கூட அவர் சொல்லியிருந்தாரு, அவரோட கெரியர் எல்லாம் வந்து பறிச்சுட்டாங்க, அவரு வந்து சொல்ற பேச்சு கேட்காதனால அப்படிலாம் சொன்னாங்க. எல்லாமே இருக்கு. சில பேரால நிஜமாவே நல்லவங்களால வாயை திறக்க முடியல. எல்லாரும் சுஷாந்தாவும் ஆக முடியாது இல்லையா, தைரியமா வந்து போராடுறதுக்கு. சோ சில பேர் வந்து அப்படியே ஆஃப் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம கோவிந்தாவோட ஃபர்ஸ்ட் படத்துல திவ்யாஜி தான் வந்து நடிக்கிறது இருந்தாங்க இல்லையா, அது வந்து கோவிந்தாவோட பிரதர் தான் வந்து அதை டைரக்ட் பண்ணதா ப்ரொடியூஸ் பண்ணதா தெரியல, ப்ரொடியூஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அப்ப வந்து கோவிந்தாவோட பிரதர் வந்து திவ்யாஜி மேல வந்து ரொம்ப லவ்ல இருந்தாரு. அப்ப ரொம்ப ஒரு டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தாரு. டார்ச்சர்னா அவங்கள வந்து ரொம்ப பொசசிவா, நீங்க வெளியில போக கூடாது, அதை பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாரு போல. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த படத்தை அவாய்ட் பண்ணிட்டு அப்புறம் அவங்க நடிக்கல. அது அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு படம் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட், என்ன யாரும் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு. அந்த டைம்லயே ஐ திங்க் அது வந்து ஒரு 17 years அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கெரியருக்கு வந்து 16 years. சோ அது வந்து எனக்கு நல்லா தெரியும். கோவிந்தாவோட அண்ணாவோ தம்பியோ, எங்கரோட எல்டர் பிரதர், பட் ஓன் பிரதர், அவங்கள வந்து ரொம்ப லவ் டார்ச்சர் கொடுத்துருக்காரு. பட் அதுக்காக நான் கோவிந்தாவை தப்பு சொல்லல. கோவிந்தா ஒரு நல்ல ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். மேபி அதுக்கப்புறமா அவங்க நடிச்சிருக்காங்கல்ல, மேபி இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. அப்புறம் வந்து சல்மான் கான் ஸ்டோலன் கோவிந்தா. ஓ எஸ், இவருதான் வந்து என்ன சொல்றது, நெப்போட்டிசத்தோட குருஜியே இவருதான். இவர் வந்து நிறைய சொன்ன மாதிரி படத்தை வந்து நிறைய எடுத்திருக்காரு. பிளஸ் வந்து இவங்க ரெண்டு பேரும், அதாவது கோவிந்தாவும் இந்த பீயிங் ஹியூமன் நடிக்கிற படம் எல்லாம் வந்து என்னாச்சுன்னா, ஒரு படத்துல வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் கூட ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவருக்கு வந்து ரொம்ப கார்னர் பண்ணாங்க கோவிந்தா அந்த சமயத்துல. ஏன்னா நேர்மையா இருக்கிறவங்களுக்கு இதுதான். ஸோ அட் சீதா தேவி இவர் சொல்றாரு, ஜுட்வா விச் வாஸ் அ பிளாக் பஸ்டர் சொல்லலாமா, ஏன்னா வந்து பை சல்மான் ஃப்ரம் கோவிந்தா. அதேதான், இது திருடினது தான் எல்லாம். ஏன்னா அந்த டைம்ல வந்து நல்ல காமெடியான ஹீரோயின் சொல்ல போனா கோவிந்தா தான். ஒரு காமெடி கலந்த ஒரு நல்ல ஹீரோ அப்படின்னு சொல்ல போனா, ஒரு கிரேஸ்ஃபுல்லான ஹீரோன்னு சொல்ல போனா கோவிந்தா தான். கோவிந்தா படம்னா அப்படி ஓடிடும். ஸோ அந்த நிறைய ஹீரோ நம்பர் 1 அந்த மாதிரிலாம் ரொம்ப கண்டினியூஸ் ஹிட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தாங்க அவர் படத்தெல்லாம் வந்து குறுக்கு வழியில போய் பறிச்சு இவங்க வந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒருத்தரோட கெரியர் அப்பில இருந்தே இவங்களுக்கு தான் வேலை. ரம்பா வாஸ் casted in Judua because she looked like திவ்யாஜி. ஆமா, அந்த பாதியிலேயே வந்து அவங்களுக்கு ரம்பாவை கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஓ, நிறைய மெசேஜ் நான் இன்னும் படிக்க வேண்டியது இருக்கா, மன்னிச்சிருங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா படிச்சிடுறேன். சரண், ஐம் சாரி சரண், இன்னைக்கு வந்து கொஞ்சம் நாங்க சீக்கிரமா வந்துட்டோம். நான் எங்களோட இதுதான், நான் எப்பவுமே வந்து 8:30 தான் வருவோம் இந்தியா டைம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமா வர வேண்டிய சூழ்நிலை, அதை நான் சொல்றேன் அதுக்கப்புறமா. ஹாய் தீபக் தம்பி, எஸ் யூர் ரைட், திவ்யாஜி இஸ் டவுட் இன் நதீம், ஹபி, சஞ்சய் தத், பிக், எல்லாம் இவங்க எல்லாருமே ஒரே குட்டையில ஒரு மட்டைகள் தானே. Even Divyaji's parents remained silent, but when Divyaji died, her father cried out, "They have killed my daughter." But later they said it was an accident. வாய் அடைச்சிட்டாங்க. ஏன்னா திவ்யாக்கு ஒரு தம்பி இருக்காங்க இல்லையா, வேற வழி இல்ல. அவங்க பேரண்ட்ஸ் வந்து போராடுறதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, திவ்யாஜி மாதிரியே வந்து அவங்க ஃபேமிலியில இருக்கவங்களையும் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா இருக்கிறவங்களாச்சும் பொழைக்கணும்னு தான், அந்த மாதிரிதான் அவங்க மனசை தேர்த்திக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களும் சொன்னாங்க ஒரு இன்டர்வியூல, அவங்க வந்து திவ்யா எல்லாம் வந்து பயங்கர பிஸியா இருக்கிற பொண்ணு, அவங்க இதெல்லாம் குடிக்கலாம் மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா அவங்க கிளீனா சொல்லியிருக்காங்க அவங்க மகளோட இன்டர்வியூ. யாருமே நீங்க பார்க்கலாம், தயவுசெய்து பாருங்களேன். அவங்க பேரண்ட்ஸோட இன்டர்வியூ வந்து பார்ட் 1 and part 2 இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு டச்சிங்கா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு திவ்யா நல்ல பொண்ணுங்கிறத விட ரொம்ப மரியாதை வந்துருச்சுங்க அவங்க மேல. அவங்க வந்து அந்த வயசுல வந்து போராடி அவங்க வாழ்க்கையை வந்து சுஷாந்த் மாதிரியே தான் நினைச்சிருந்தா நல்ல ஹாப்பியா வாழ்ந்து இருக்கலாம். ஆனா
ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும், எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சு அவங்க போயிட்டு மாட்டிக்கிட்டு அவங்க லைஃப் இழந்துட்டாங்க. ஆனா அவங்களாம் வந்து வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களும் நம்ம சோல்ஜர், அவங்க நம்ம அந்த ரேஞ்சில் தான் வைக்கணும் அவங்களெல்லாம். Divya's parents are supposedly very friendly with SN second wife. SN, I don't know. SN கொஞ்சம் க்ளூ கொடுங்க அக்கா. செகண்ட் வைஃப். விஜய்க்கு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா SNனா யாருன்னு? Yes, what you said is correct. No idea. Yes. Sajid Nadia. Nadiawala. Sajid Nadia. Okay. Okay, very friendly with second. Okay, அப்படி சொல்றீங்களா நீங்க? அப்படியா? Divya's parents are supposedly very friendly with the second wife. அப்படிங்களா? Okay, maybe research பண்ணா தெரியும். Yes, what you said is correct, but this man involved in all the cases. Exactly. He is involved definitely. அது வந்து பர்வீன் பாபு எந்த வருஷத்துல இருந்தாங்க அப்போல இருந்து இந்த ஆள் இன்வால்வ் ஆயிருக்கான். ஆனா இவனை இன்னும் விட்டு வச்சாங்கன்னா இவன் ஒரு பாய்சன். இவனோட ஜென்ரேஷன், இவங்க வருங்காலமே எல்லாமே வந்து நாசம் பண்ணிடுவாங்க. இவங்க ஃபேமிலியே வந்து ஒரு பாய்சன் ஃபேமிலி தான் எனக்கு தெரிஞ்சு. அவன் விட்டு வைக்கிறது வந்து ரொம்ப, ஏதாவது எப்படி இவனெல்லாம் விட்டு வைக்கிறாங்கன்னே தெரியல அந்த காலத்துல இருந்தே. Divyaji's maid, who was the prime witness, died with 20 days after Divyaji's death. A statement was not recorded and was Lulu's career changed after her death. Okay. ஆமா, அது நானும் படிச்சேன் தீபக் தம்பி. இது மாதிரி வந்து அவங்க கூட இருந்தவங்க அவங்களையும் வந்து அவங்க ஒரு ஆள் தான் உடனே 20 நாள்ல அவங்கள சாகடிச்சிட்டாங்க, இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. பட் அதுவும் கண்டிப்பா மர்டரா தான் இருக்கும். I thought Govindaji also investigated with Divyaji's, but once Divyaji got murdered, after he will decide to be silent. Yes, I will just read out. He is also a very good dancer. Yes, of course. Yes, Govinda, big brother, get attracted Divyaji and controlled. Yes, controlled her as like Sriji controlled by the hubby. Yes, exactly. ஆனா திவ்யாஜி வந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க, எனக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகுது, எனக்கு நான் கரியர் இருக்கு அப்படின்னு. True good souls, obviously. And SN is Sajid. Yeah, we got it ma. Sajid, thank you so much, all of you. It's K Akka. Actually, I really sad for late. I missed it. Sorry. Okay, no worries da. I actually ஓகே, நீங்க டெம்பிள்ல இருந்தீங்களா? ஓகே, நான் இன்னைக்கு என்னோட பர்சனல் ஒர்க்னால நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு, அது என்னோட மிஸ்டேக் தான், மன்னிச்சிடுங்க. கிரேட் ஒர்க் பை Mahi's counseling, Maheshwari, Venkatesh. Thank you so much. I think Govinda was the senior figure whom Divya shared her doubts. Maybe, yes, அந்த சீனியர் ஃபிகர் கோவிந்தா தான். கண்டிப்பா அவரு இப்பவும் இருக்கிறதுனால கோவிந்தா கிட்ட கண்டிப்பா வந்து இவரு கான்டாக்ட்ல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவரும் வந்து கார்னர் பண்ணப்பட்டவர். ஸோ அண்டர் வேர்ல்ட் பத்தி அந்த டைம்ல இருந்து இப்ப இருக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பா தெரியும். இவரும் ஒன் ஆஃப் த பர்சன். ஏன்னா இவர் பாத்தீங்கன்னா ஜாஸ்தி வந்து அந்த பீயிங் ஹியூமன் அண்ட் மிஸ்டர் பர்ஃபெக்ட் அந்த சைட் எல்லாம் போய் ரொம்ப இது பண்ண மாட்டாரு. ரீசெண்டா அவரோட சன்னு கூட ஒரு ஆக்சிடென்ட் ஆனதா சொன்னாங்க. அது கூட outsider. Sorry, Govinda outsider, not from any family, anyone. He's total outsider. அதனாலதான் வந்து அவரோட பையனையும் இப்ப வர விடாம பண்றாங்க. அவரோட பையன் கூட வந்து he is also good looking guy, ஆனா அவரை கூட வர விடாம இந்த நெப்போட்டிசம் பண்ணிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல. அவரோட இப்ப ரீசெண்டா கூட ஏதோ வாயை திறந்து பேசினார் சுஷாந்த் சிங்காக. அதுக்கப்புறம் அவரோட பையன் கூட வந்து சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டாங்க. ஸோ டெஃபினெட்லி கோவிந்தா வந்து ஐ திங்க் இஸ் அ வெரி குட், மேபி குட் பர்சனா கூட இருக்கலாம். காட் பிளஸ். அப்படி இருந்ததுன்னா அவர் நிறைய சுஷாந்துக்காக ஹெல்ப் பண்ணியிருந்தாருன்னா. பட் யாராலையும் வாயை திறக்க முடியாத சிச்சுவேஷன் இருக்காங்க, சில நல்லவங்களும் இருக்காங்க, அவங்களால வாயை திறக்க முடியல. அதுதான். ஸோ ஓகே, நம்ம இன்னைக்கு செஷன் இதோட முடிச்சிடலாம். ப்ராப்ளி நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். ஏன்னா இந்த வீக்கெண்ட் கொஞ்சம் சின்ன பர்சனல் ஒர்க்காக இருக்கும். ஸோ சரண்யா அண்ட் சிஎம்மா அவங்களுக்கு கேட்டதுக்காக சொல்றேன், மகேஸ்வரியம்மா கேட்டதுக்காக சொல்றேன். இன்னைக்கு எங்க மகனோட பர்த்டே, அதனாலதான் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ். நம்ம எல்லாருமே வந்து இதே மாதிரி ஜஸ்டிஸ்க்காக, உண்மைக்காக போராடுவோம். ப்ளீஸ் பி வித் அஸ். உங்களுக்கு கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னா நிறைய பேருக்கு வர்த்துன்னு நினைச்சீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேக் தம் ரியலைஸ் தட் வி ஆர் அவேக் அப்படின்னு. நம்ம வந்து முழிச்சுக்கிட்டோம், இன்னும் நம்ம பழைய ஆளுங்க கிடையாது அப்படின்னு நம்ம வந்து இந்த உலகத்துக்கு புரிய வைங்க. ஸோ அவ்வளவுதான். உங்களுக்கு லாஸ்டா நீங்க தேங்க்ஸ், ஐ மீன் உங்களோட லாஸ்ட் மெசேஜ் சொல்லிடுங்க. No, yes,
हिंदीले सोल रहे हैं, तमिल सोल रहे हैं, फर्स्ट हिंदी में से हिंदी ले सोल रहे हैं। जैसे आप देख रहे हैं कि इसमें इतना सारा इंफॉर्मेशन व्यूअर्स दे रहे हैं, इट्स रियली ग्रेट जिस तरीके से व्यूअर्स इन्वॉल्व होकर सारे इंफॉर्मेशन शेयर कर रहे हैं और बता रहे हैं कि उन्हें क्या क्या पता है और वो किस तरीके से इन्वेस्टिगेशन, अपना खुद का इन्वेस्टिगेशन, यही हम लोग कहते हैं, हम लोग पहले से कह रहे हैं कि डू योर रिसर्च, डू योर इन्वेस्टिगेशन और पता लगाइए कि क्या हो रहा है, क्या हुआ था। अगर किसी को भी ब्लाइंडली, नो नीड टू ट्रस्ट, लेकिन अपना खुद का इन्वेस्टिगेशन कीजिए, अपना खुद का रिसर्च कीजिए और देखिए क्या हुआ था, क्या हो रहा है, कौन सही है, कौन गलत है और उसके बाद विश्वास कीजिए। लेकिन मोस्टली हम ये कह सकते हैं कि जितना भी हमने कहा है मोस्टली इट्स ट्रू इन्फॉर्मेशन। और अगेन यही है कि ब्रिंग अवेयरनेस टू द पीपल, जितना से जितना हो सके स्प्रेड दिस इंफॉर्मेशन। इस चैट में भी मैं इतना इंफॉर्मेशन व्यूवर्स ने शेयर किया है और बताया है कि इस बारे में, उस बारे में, ये वो करके इतने लिंक्स, इतने पॉइंट्स, इतने डॉट्स वी आर कनेक्टिंग, दिस हैज टू रीच मेनी पीपल। और लोगों को ये पहुंचना चाहिए, ये इंफॉर्मेशन, ये जो पॉइंट्स हम लोग बात कर रहे हैं पहुंचना चाहिए। और उसका एक ही जरिया है, शेयर इट। आप खुद शेयर कीजिए, आप खुद बताइए या लिंक शेयर कीजिए और बताइए कि क्या हो रहा है। सो वंस अगेन थैंक यू सभी सुनने वालों के लिए। और ये वीकेंड तो हम नहीं आ सकेंगे, लेकिन डेफिनेटली नेक्स्ट वीक दोबारा और नए स्लाइड्स के साथ आएंगे। ஸோ அதேதாங்க தமிழ்ல ஒரு வாட்டி சொல்லிடுறேன். நீங்க ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நீங்க ஷேர் பண்ணது. நீங்க இன்வால்வ்மெண்ட் எங்களோட ஆர்வம் மட்டும் இல்லை, பட் நீங்க இவ்வளோ ஆர்வமா வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றீங்க, எல்லா பாயிண்ட்ஸை கொடுக்குறீங்க வியூவர்ஸ்க்கு, எங்களுக்கும் கொடுக்குறீங்க நியூ இன்ஃபர்மேஷன். எங்களோட ஒரே இன்னும் ஒரு சேம் கோல், இந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரணும். நீங்க ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் இன்னும் போய் எல்லார்கிட்டையும் சேரணும். ஸோ இந்த வீடியோ only means is share the information. எவ்வளவு முடியுமோ ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க இதே மாதிரி வீடியோஸ் இருக்கு பாருங்க. அவங்க பார்த்தாலே எவ்வளவு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, இட்ஸ் ரியலி அமேசிங். அண்ட் மக்களுக்கு தெரியணும், நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு தெரியணும். இப்போ முக்கியமா நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு தான் இது தெரியணும். ஏன்னா இது வந்து சவுத்ல வருது, எல்லாம் சவுத்ல வராங்க, நம்ம மக்களுக்கு தெரியும். ஹிந்திக்காரங்களுக்கு நல்லாவே தெரியுது. நம்ம நல்லா அவங்களுக்கு 4-5 ஷோஸ் நடக்குது ஹிந்தியில. பச்சன் கௌர் ஷோ நடக்குது, மீனாஜி யாரோ ஒரு ஷோ பண்றாங்க ஹிந்தில, அப்புறம் இன்னொரு 2-3 பேர் ஷோ பண்றாங்க. ஸோ நோ வரிஸ் அபவுட் த நார்த் சைட், அவங்களுக்கு எல்லாம் வருது. பட் தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் ஷோ பண்ணல, இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ தமிழ் மக்களுக்கு அவேர்னஸ் எடுத்துட்டு வரணும்னா இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இது ஹை டைம்ங்க, இட்ஸ் எ ஹை டைம். வி ஹாவ் டு, நான் அதே தான் மறுபடியும் ஐ வில் சே த சேம் திங் இன் எவ்ரி ஷோ. இட்ஸ் எ ஹை டைம். வி கேனாட் ஜஸ்ட் சிம்பிளி சிட் உட்காந்துட்டு ஓகே பரவாயில்லப்பா, இது வந்து ஒன்றும் இல்லைப்பா, நம்மளுக்கெல்லாம் இது வந்து எஃபெக்ட் பண்ணாது, இப்படி நம்ம சொல்லி தாங்க நம்ம இந்த நிலைமைக்கு வந்து நின்று இருக்கோம். இப்போ உங்களுக்கு தெரியாது, பட் நீங்க நம்ம அடுத்த ஜென்ரேஷன்லாம் வந்து they will not have a country to live. அவங்களுக்கு இருக்காது, இல்லாம போயிடும், அவ்வளவுதான். ஸோ ரியாக்ட் பண்ணணும் நம்ம. ப்ளீஸ் ரியாக்ட் பண்ணுங்க. சவுத் இண்டியன்ஸ், நம்ம தமிழியன்ஸ், தெலுங்கு, மலையாளிஸ் எல்லாருக்கும் இந்த விஷயம் சேரணும். போய் இவங்க எப்படி நம்ம கண்ட்ரியை they are destroying our generation, our country, our coming life. we have to act. So super once again நன்றி எல்லாருக்கும். நன்றி எல்லாருக்கும். really heartful thank you. and சொன்ன மாதிரி இந்த வீக்கெண்ட் வர முடியாது, பட் நெக்ஸ்ட் வீக் இன்னும் புது ஸ்லைட்ஸோட நாங்க வரோம். and keep spreading. So thank you बहुत धन्यवाद, शुक्रिया and நன்றி வணக்கம். மியூட். ரொம்ப சந்தோஷம் எங்க சஷுக், மகனுக்கு விஷ் பண்ணதுக்கு. பிகாஸ் அவன் எப்பவுமே சொல்லுவான் நம்ம விஷயத்தெல்லாம் எதுக்கு சொல்லணும் அப்படி சொல்லிட்டு. பட் என்னமோ அக்கா கேட்கும்போது, அது மைஸ்வரிமா கேட்கும்போது, சரண்யா கேட்கும்போது, ஏன்னா நீங்க ரெகுலரா நம்ம ஃபேமிலி மாதிரி ஆயிட்டோம். ரெகுலரா வர்றதுனால இப்போ நான் கரெக்டா அந்த டைமுக்கு வருவேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் நீங்க சீக்கிரம் வரீங்க, அவ்வளோ அந்த உரிமையா கேட்குறீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதனால நான் கண்டிப்பா சொல்லணும்னு தோணுச்சு. பிகாஸ் உங்களோட பிளஸிங்ஸ் இவ்வளோ, நீங்க வந்து
ஒருத்தர் நம்ம சுஷாந்துக்காக நீங்க வந்து நிக்கிற உங்களோட மனசு, உங்க எல்லாரோட மனசும் அந்த பிளஸிங்ஸ் வேணும்ன்றதுக்காக தான் நான் சொன்னேன். அதனாலதான் வந்து இல்லைன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன். அதனால நான் கடைசியா சொல்றேம்மா, ஏன்னா நம்ம டீவியேட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொன்னேன். நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு நான் சொல்றேன் அப்படின்னு. ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யர் லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஆல் மை பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், எவ்ரி ஒன். நான் யாராவது பேர் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. மேபி நாங்க இந்த டைம் வந்து நாங்க ரீட் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன்னா ப்ளீஸ் forgive us and like just excuses. நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டரா நாங்க இன்னும் கண்டினியூவா கிளீனா பேசுறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க எல்லாருக்கும் பாஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் அண்ட் பிளசன்ட் வீக்கெண்ட். எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வீக்கெண்ட் அமையட்டும். ஸோ எல்லாருமே ஹாப்பியா இருங்க. உங்க கூட இருக்கிறவங்கள, பக்கத்துல இருக்கவங்கள எல்லாரையும் வந்து நீங்க டேக் கேர் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம எங்கெங்கயோ பார்த்துட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன உதவினா நம்ம பண்ணாம போயிடுவோம், தெரியாம போயிடும் நம்ம கண்ணுக்கு. ஸோ கீப் ஸ்ப்ரெடிங் யுவர் லவ். ஓகேங்களா? நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே வந்து உதவியா கூட நில்லுங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ யூ ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ மிஸ் யூ ஆல் ஃபார் 2 days. தேங்க்யூ ஸோ மச். பாய். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத். அது நம்ம சொல்லணும்னு நினைச்சேன். விஜய் நீங்களும் சொல்லுங்க. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத். Always Jai Hind and Jai Bharat.